கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பற்றி பேசுறதுக்கு நான் மணிமாறன். என் கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் மதன். ஓகே, என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து கரண்ட்லி இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ சாஃப்ட் ஸ்கில் வந்து நான் சொந்தமாக சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து இந்த மாதிரியான ட்ரைனிங், இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்லாம் செய்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. ஓகே மிஸ்டர் மதன், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் மதன். நான் வந்துட்டு ஒரு சொந்த பிஸ்னஸ் வியாபாரம் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது மேஸ் மீடியா மார்க்கெட்டிங்னு, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு கோ பிக் அப்படின்னாக்கா தாராளமாக நம்மக்கிட்ட பேசலாம். அவங்க டிவி, ரேடியோ, பில்பாட்ஸ், ஈவன் ஃப்ளைட்டோட கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த்தை டார்கெட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அதே நேரத்தில் நம்ம அக்ரெடிட்டட் ட்ரெயினர் அந்த ஹெச்ஆர்டிசி. ஸோ வி ட்ரெயின் பீப்புள். அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் பற்றி ட்ரைனிங் இருக்குது, லீடர்ஷிப்போட இருக்குது. அண்ட் தென் மேனேஜர்ஸ்க்கெலாம் வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி அந்த மாதிரி ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறது தவிர அப்பப்போ வந்துட்டு கன்சல்டேஷனும் செய்வோம் சில பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. ஸோ இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட். இப்போ மிஸ்டர் ஆரோக்கியாவும் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணனும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈவெண்ட் மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறோன்றது. அதனால நான் ஒன் ஆஃப் த ட்ரெயினராக இங்கே வந்திருக்கேன். தேங்க்யூ. ஓகே மதன், எங்களை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கம் சொல்லிட்டோம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஊடகம், தொடர்புத்துறை. முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன்றது வந்து மிக மிக முக்கியமான இந்த ஒன்று. அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அனைத்துக்கும் வந்து கம்யூனிகேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான புள்ளின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசுகிறோம், ஒரு ஆள்கிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம், இது எல்லாத்துக்கும் வந்து அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் வந்து சில தவறுகள் அவங்களுக்கு புரியாத அளவுக்கு நம்ம நம்ம அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம்னா அந்த ஸ்டாப் பண்ண வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாபிக் நாங்கள் பேசுறது முன்னுக்கு முதல்ல நான் பிரீஃப்லி இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ், மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன் வந்து நார்மலி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கஸ்டமர் கூட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றதுன்றது தான், அதுதான் நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ இன்டர்னல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ல வந்து நம்மளோட கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட உள்ள பார்ட்னர்ஸ், நம்ம கீழே வேலை செய்யற ஆளு, ஈவன் அது அவங்க ரொம்ப சின்ன ரோலா இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து நம்ம இன்டர்னல் கஸ்டமர் சொல்றோம். ஏன்னா வந்து நம்ம வந்து கஸ்டமர்னாலே நம்ம ஒரு அவங்கள்ட்ட ரிலை பண்றோம், டிபெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிபெண்ட்ஸ் பண்ற ஒரு ஆளுக்கு நம்ம டிபெண்ட்ஸ் பண்றோம்னா அவங்க வந்து நம்ம கஸ்டமர் தான். ஸோ அவங்க வந்து நம்ம கஸ்டமர் ஆகுது. ஸோ இவங்க வந்து உள்ள கஸ்டமர் கூட நம்ம எப்படி என்ன மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒண்ணு. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னாக்கா, இந்த கஸ்டமர் நம்மளோட வியாபாரத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றவங்க, நம்ம பொருளை வாங்குறவங்க, நம்ம சர்வீஸ் வந்து அவங்க உபயோகப்படுத்துறவங்க, அதனால வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சொல்லுவோம். அதை தவிர்த்து இந்த பப்ளிக்னு இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம கஸ்டமர் ஆகல, அவங்கள்ட்ட நம்ம எப்படி அணுகுமுறை செஞ்சா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு வியாபார யுக்தியை பயன்படுத்த முடியும், அவங்கள்ட்ட வந்து எப்படி அந்த நார்மல் பப்ளிக் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு கஷ்டமா மாத்துறது தான் இன்னைக்கு நான் பேச போறோம். ஓகே மதன், நீங்க வந்து கொஞ்சம் வருத்தமா இந்த வியாபாரத்துறையில் இருக்கீங்க. ஸோ உங்களோட இன்டர்னல் கஸ்டமர் அது உங்கள்ட்ட வந்து எப்படியான அணுகுமுறையெல்லாம் நீங்க பயன்படுத்துவீங்க? அவங்களோட வேலை வாங்குறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த வந்து, ஏன்னா வந்து நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியாது, அந்த ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் அவங்கள எப்படி வச்சு அந்த ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் வந்து அவங்க கூட எப்படி நீங்க ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் உருவாக்குவீங்க? ஓகே, இதில் வந்துட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் செய்யறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் செய்கிறப்ப அவங்க பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான், பேனர்லாம் செய்வாங்க. அப்பயே வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட டீல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், எப்படி பேசுவாங்கன்றதுன்னு. எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, வந்தாங்கன்னா பேனர் முடிச்சிட்டாங்கன்னா காசை பே பண்ணணும். எங்கள் அப்பா அந்த மாதிரி முடியாது, கஸ்டமர்கிட்ட நம்ம அனுசரித்து தான் போகணும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நான் பார்ப்பேன்.
ஸோ ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணுன்ற மாதிரி பேசுறது. அடுத்தது என்னதுனாக்கா வேலை இடத்துல என்னோட பாசஸ் நான் பார்க்குறப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு மாதிரி பாஸ் கூட வேலை செஞ்சுருக்கேன். ஒருத்தர் என்னதுனாக்கா லைக் ரொம்ப கோவப்படுவார். நாங்கள் ஒரு 6-5 பேர் இருக்கோம்னாக்கா அங்கேயே கோவப்பட்டு ஏசிடுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருனாக்கா என்னதான் கோவம் வந்தாலும் அதை தனியாக கூட்டு போய் பேசுவார். அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது வந்து எல்லார் முன்னுக்கும் காட்டாம ம், அதை தனியா ம், கூட்டு போய் பேசுறப்ப அங்க வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது நீங்க ஒரு ஸ்டாஃபை எப்படி நடத்துறீங்க, எப்படி நடத்தக்கூடாது, எப்படி நடத்தணுன்றது எல்லாமே நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டது. அடுத்தது என்னதுனாக்கா நான் வந்து அவர் எப்படி என்ன சொல்லுவாருன்னா என்னை வந்து ஒரு ரோபோட்னு சொல்லுவார். ஏன்னா வந்துட்டு போனா வேலையை முடிச்சுட்டு வந்தேனாக்கா முடிஞ்சுன்னு இருப்பேன் நான். நீ அப்படி இருக்கக்கூடாது. யூ ரொம்ப வந்து ஐக்யூவை மட்டும் வந்து வேலை இடத்துல பாய்க்கக்கூடாது. ஈக்யூவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னுவாரு. ஸோ இமோஷன் வந்துட்டு ரொம்ப பார்க்கணும். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போனதோடயே வந்துட்டு அவங்க வந்துட்டு நலம் விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க? போனதோடயே வேலைய முடிச்சிட்டீங்களான்னு கேட்டோம்னாக்கா, அது 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 ஒரு எப்படினாலும் நீங்க கேட்க தான் போறீங்க. ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு நலம் விசாரிச்சுட்டு கேட்கிறப்ப தே ஃபீல் குட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஓகே இப்படிதான் பேச ஆரம்பிக்கணும். கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம ஒருத்தவங்க நலனை பத்தி கேட்கிறப்ப தே ஃபீல் குட். அடுத்தது வந்துட்டு அவங்க பார்க்க அந்த அன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஒரு வித்தியாசம் தெரியுது. அதை நோட்டீஸ் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஓ இன்னைக்கு வந்துட்டு அழகா இருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு அந்த என்னது உங்களோட சட்டை நல்லா இருக்கு. உங்களோட சூட் ஜோக்கா இருக்கு. அப்படி சொல்றப்ப அது அவங்களுக்கு அந்த வேல்யூ குடுக்குறது எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. அப்ப இது வந்துட்டு உங்க ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, உங்க கலீக்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட வயசானவங்களா இருந்தாலும் சரி, அந்த அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு அது கொஞ்சம் இறுக்கமாயிருது. இது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருது நம்ம கூட பேசுறதுக்கு. அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கூட சேரவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தது ம், என்னதுனாக்கா, இன்டர்னல்ல வந்துட்டு வேலை குடுக்குறதுக்கு, யாருக்கு என்ன ம், வேலை குடுக்குறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத குடுக்கணும். ஸோ ம், கம்யூனிகேஷன் வந்துட்டு நம்ம எல்லாமே சொல்லிரணும் அவங்க கிட்ட. சில சமயத்துல என்ன எதிர்பார்ப்போம்னாக்கா, நான் ஒரு ஜிஸ்ட் சொன்னா அத வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம நெனைக்கணும். அங்க தான் நம்ம தப்பு பண்றது. ஏன்னாக்கா, அந்த விஷயம் நமக்கு தெரியும். அது வந்து அவங்களுக்கும் சரியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அது புரியுதான்னு கேட்கணும். ஏன்னா சமயத்துல இது வந்துட்டு நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, அ ரொம்ப டீட்டெயிலா சொன்னோமா, இது என்னமோ மைக்ரோ மேனேஜ்மென்ட் மாரி இருக்குன்னு அது கிடையாது. நீங்க போயிட்டு அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பேரு மைக்ரோ மேனேஜ்மென்ட். ஆனா ஒரு விஷயத்த நீங்க ம். கிளியரா, விரிவா சொன்னா மட்டும் தான், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றது அவங்களுக்கு அது புரியுது. ஸோ இதெல்லாமே நான் கத்துக்கிட்டு இத நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சார். இல்ல, நீங்க சொன்ன மாதிரிதான் மதன். ஏன்னா இன்டர்னல் கஸ்டமர் சொன்னீங்களா, நம்ம கூட வேலை செய்றவங்க அவங்க தான் நம்ம பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போற ஒரு ஆளு. ஐ எக்ஸாக்ட்லி. மீன் கஸ்டமர் கரெக்ட். வந்து முக்கியம் தான். ஆனா எஸ். வந்து இவங்க நம்ம நல்லா பாத்துக்கிட்டாதான் அடுத்து எஸ். வந்து அவங்க வந்து நம்ம கஸ்டமர் நல்லா பாத்துக்குவாங்க. இந்த எஸ். ம், இடையில ரஜினி படம் வச்ச ஏன்னா என்ன கூலி. ஒரு படத்துல கூட அவர் சொல்லுவாரு, கூலி இல்ல, அவர் சொல்லுவாரு, சாரு நம்ம நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சதான் நம்ம வேலையை ஆளுங்க நல்லா கரெக்டா செய்ய சொல்லுவாருல்ல. ஆமா, ஆமா. அதே மாதிரிதான். ஓகே, நம்ம வேலையை வந்து கரெக்டா கொடுத்தாதான் அவங்க வேலையை வந்து அவங்க கரெக்டா செய்வாங்க. அவங்க கூட ஒரு கரெக்ட். நல்ல உறவு நம்ம ஏற்படுத்தணும்னா அவங்க எஸ். வந்து நம்மளுக்காக வேலை செய்வாங்க. அவங்க வந்து அந்த வேலையை வந்து ஓனர்ஷிப்பா எடுத்துக்கணும். ஸோ ஆ. அவங்க வந்து ஓனர்ஷிப் அவங்க இந்த பிசினஸ் வந்து நம்மளோட பிசினஸ் அப்படின்னு நினைக்க வைக்கணும்னா அந்த எஸ். கம்யூனிகேஷன் தான். அவங்ககிட்ட சும்மா சும்மா எரிஞ்சு விழுந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். முதல்ல வந்து இந்த வேலைக்கு ஏன் வந்தோம், எத்தனை மணிக்கு முடியும் வேலை முடிச்சு போறதுக்கு, அப்படிதான் யோசிப்பாங்க தவிர இந்த ம். பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க. ம். ஸோ முதல்ல வந்து இந்த இன்டர்னல் கஸ்டமர் அந்த சொல்லலாம், அந்த எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கணும்னா முதல்ல அந்த அவங்களோட அணுகுமுறை, ம். அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிரீட்டிங் அன்னாடிக்கும் வரப்ப ஒரு சிரிச்ச முகத்தோட அன்பா வர வைக்கிறது. ம். ம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஒரு ஒரு ஹிக்காப்ஸ் ஐ மீன் ஏதாச்சும் ஒரு தவறுகள் நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. சில ம். சமயத்துல நம்மளும் கொஞ்சம் ஆத்திரம் பேசுற வாய்ப்பு இருக்கு. அது முடிஞ்சோடனே ஸோ அடுத்த நிமிடம் வந்து நம்ம என்ன செய்யணும், ஓகே அந்த 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 விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்த வந்து அவங்க கூட நல்ல ஒரு மறுபடியும் நல்லா அழகா பேசி ம். அவங்கள வந்து ஐ மீன் புரிய வைக்கிறது வந்து அது ஒரு யுக்தி தான். கரெக்ட். ஓகே, இப்போ என்ன இதை தவிர்த்து வந்து ஓகே இந்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது வந்து அந்த கான்ஃபிளிக் அந்த விதின் இந்த கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷனா நம்ம கான்ஃபிளிக்லாம் குறைக்கலாம். ஆமா. அதுல இந்த ரிலேஷன்ஷிப். அதுல சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சேர்க்கணும்னாக்கா, ஹெச்ஆர் எடுத்துக்கலாம். சொல்லுங்க.
நீங்க ஆ பாத்தீங்கன்னாக்கா சில கம்பெனிகள்ல வந்துட்டு ஹெச்ஆர் வந்து ஒரு 2 3 பேர் இருப்பாங்க. ஆ அதுல நீங்க நல்ல பாயிண்ட் இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க. சமயத்துல வேலைக்கு ஒரு ஆள் லேட்டா வராங்கன்றப்ப, அதுல 2 3 ஹெச்ஆர் ஆ இருக்கிறப்ப, அதுல ஒரு ஆளு போனதோடயே இன்னைக்கும் லேட்டா ஆ அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஆ அதுல இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க மொத. ஆ அந்த அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்களேன். ஸோ யூ டெண்ட் டு ஷேர் மோர் ஆ இன்ஃபர்மேஷன். இல்ல நான் வரும்போது ஒருத்தர் அடிபட்டாரு. இல்ல நான் வரும்போது ம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஆ தெம்ன்றப்ப, அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தவிர, இது இன்னொருத்தரோட பிரச்சனைய இவங்க கேர் பண்ணி செஞ்சுட்டு வர்றத, அந்த ஹெச்ஆர் கேட்கிறப்ப ம் வந்துட்டு அவங்களுக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் பாருங்களேன். ஸோ எது ஆமா ஆமா நடந்தாலும் சரி அதான் தே டெண்ட் டு ஷேர் சொல்ல வேண்டிய விஷயத்த நெறையாவே சொல்லிருவாங்க. இந்த போனதோடயே ம் சமயத்துல ரொம்ப ஸ்டாஃப்க்கு பிரச்சனை இந்த ஹெச்ஆர் தான் கம்யூனிகேஷன்ல. ஆமா ஓ! ஆமா அதான் அது அவன் உண்மைதான் வந்ததோடயே ஆரம்பிச்சுட்டானுங்கடான்ற மாரி இருப்பாங்க பாருங்களேன். ஸோ உண்மைதான் உண்மைதான் நீங்க சொன்னது வந்து ரைட்டான வார்த்தை. போனதோடயே ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கடுப்புல போயிட்டு அங்க உட்காந்துருப்போம். ஆ, ஆ. அந்த கடுப்புல ஆமா வந்து சுடு அதான் தண்ணி ஊத்திருவாங்க. ஆ. இது சில ரைட். சமயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஓகே. இப்ப நீங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆர்லாம் இருக்கு. சில ஒரு அந்த எஸ்எம்இ ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்கேல்ல வந்து ஹெச்ஆர்லாம் இல்ல. அந்த ஒரு அந்த ஓனர் வந்து அவர் தான் முக்காவாசி எல்லாரும் பாத்துக்குவாரு. அட்மின் எல்லாம் பாத்துக்குவாரு. சோ இந்த சமயத்துல இந்த மாதிரி முக்கியமான நாள் லீவ் போட்டாங்கன்னா, சோ நம்மளோட உறவு ஓகே. ஒன்னு லீவ் ஐ மீன் இந்த மாதிரி அடிக்கடி லீவ் எடுக்குது 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஒண்ணொன்னு வந்து அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்ல. வேலைக்கு வரணுமா இன்னைக்கு காலைல சரி ம். இன்னைக்கு எம்சி போட்டுருவோம் இன்னைக்கு ரெஸ்ட் பண்ணுவோம் ம். போனா அதே வேலைதான் அதே பாஸ் தான் பாக்குறோம் சும்மா கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாலே அங்க வந்து அந்த கம்பெனில இருந்து அவங்க இல்ல ஏன்னா வந்து அவங்களோட உறவு வந்து நீங்க நல்லா இல்ல சோ ம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம அவங்ககிட்ட உட்காந்து பேசி அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு ம். ஸோ வேலை வேலை ப்ரொஃபஷனலா நம்ம பேசிட்டு அவங்களுடைய என்ன பிரச்சனை நம்ம கேட்டுட்டா வந்து ம். அவங்க வந்து he become very close with us and எஸ். tend to share with I mean, நிறைய ப்ராப்ளம்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க எஸ். அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண நம்ம ஐடியா கொடுத்தாலே ம். ஒரு கேட்கறதுக்கு ஒரு காது இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப ரிலீஸ் ஆயிடுவாங்க ஸோ எஸ். இந்த மாதிரி வேலை வந்து ஐ மீன் இந்த மாதிரி ஒரு நல்ல உறவு ஏற்படுத்திட்டு வந்து ம். அந்த ஃப்ளோ ஆஃப் பிசினஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும் எஸ். இது வந்து இன்டர்னல் கஸ்டமர் பத்தி இப்ப எக்ஸ்டர்னல் போமா இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பத்தி பேசுவோம் அடுத்து வந்து டிஜிட்டல் ஏஜ்ல வந்து எப்படியான பிசினஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பேசுவோம் அப்புறம் வந்து பிறகு இந்த ஃபியூச்சர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பத்தி பேசுவோம் ஷூர். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர் பார்த்துக்கலாம் ம். ஓகே சுரேன் மதன் சாரி மதன் இப்போ வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர் வந்து நம்ம கூட கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர் ஓகேவா நம்மளோட கஸ்டமர் பொட்டன்ஷியல் கஸ்டமர் ஸோ அவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்ன வழி நீங்க சொல்லுங்க ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம கஸ்டமர்னாலே கன்சிடர் நம்ம அவங்க கிட்ட சேல்ஸ் செய்ய போறோம். சேல் ம் செய்ய போறோன்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ன்றது. போனதோடயே சேல்ஸ் பத்தி நீங்க பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். ம் அவங்கள பத்தி நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ம் கஸ்டமர் நீங்க ம் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ண போறீங்கனாக்கா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க பேக்கிரவுண்ட் என்ன? என்ன செஞ்சு ஓரளவுக்காவது அந்த கம்பெனி பத்தி தெரியணும். அவங்கள பத்தி ம் தெரியணும். போயிட்டு அவங்ககிட்ட கிரீட் பண்ணணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு போகும்போது கிஃப்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல கிடையாது. ஆனா தெரிஞ்சு ம் வச்சுக்கங்கன்னு சொல்றேன் நானு. ஆ ஆ 2வது விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சது என்ன? புடிக்காதது என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியணும். ஜஸ்ட் இப்ப அவர் வந்துட்டு ம் அவருக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னாக்கா, மேபி நீங்க அவர்ட்ட சொல்லலாம். சார் இத முடிச்சுட்டு நம்ம ஒரு காஃபிக்கு போகலாம். ஸோ ம் நீங்க ஒரு ஒரு அவர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் நீங்க பில்ட் பண்றீங்க. அப்ப அவருக்கும், ஓ! உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? அப்படி பேச ஆரம்பிப்பாரு பாருங்களேன். அதே தவிர வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நம்ம ஸ்மோக் பண்ணா பிடிக்காதுனாக்கா, அங்க போயிட்டு வந்துட்டு ம் நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சென்று வரேன்னாக்கா, தே கெட் ஃபெட் அப். என்ன இந்த யா டைம் இப்படி யா ஆஃப் பண்றீங்க? கோர்ஸ் ஏன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் நமக்கு காசு. அதிலேயே ம் நம்ம கவுத்துட்டோம்னா ஆமா முடிஞ்சுச்சு. ஆமா அத தவிர வந்துட்டு, போனதோடயே வந்துட்டு, அவங்களோட சிச்சுவேஷன் என்னான்னு புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இல்ல புரியலன்னா அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ, ஓகே சார் எனக்கு ம் ஆப்பர்ச்சுனிட்டி வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்றப்ப, அப்பதான் அவங்களோட ப்ராப்ளமோ, இல்ல அவங்களோட விஷனோ, மிஷனோ நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம உள்வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசுறப்ப, அவங்களுக்கு ஒரு கேர் எடுத்துக்கிறீங்க. அப்ப ம் ம் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு வேல்யூ குடுக்குறீங்க அவங்களோட டைமுக்கு. வர வச்சு பேசுனதுக்கு ஒரு வேல்யூ குடுக்குறப்ப, தே ஃபீல் ஓகேலா என்னோட பிரச்சனைகள கேட்கிறாரு. என்னோட ஆப்ஜெக்டிவ பத்தி தெரிஞ்சுக்க கேட்கிறாரு. ஆர்வமா இருக்காருன்னு அவங்களுக்கு ஃபீல் குட் மொமெண்ட் குடுக்கும். 2வது கஸ்டமர் கிட்ட என்ன ஆகுதுனாக்கா, பேமெண்ட். இந்த கஸ்டமர்ல வந்துட்டு 2 மாரி இருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு வெரி குட் பே மாஸ்டர். சில ம் பேர் வந்துட்டு காச வெரட்டணும். வெரி குட் பே மாஸ்டர சொல்லிர்றேன்.
பே மாஸ் வெரி குட் பே மாஸ் அவங்க எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்றது ரிசல்ட் டாப் நாட்ச்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 100% ஆஃப்டர் சேல்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்பதான் நீங்க வந்து ரிகரண்ட் கஸ்டமரை நீங்க வச்சுக்க முடியும். ஒரு கஸ்டமர் ரிட்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கம்பேர்ட் டு கெட்டிங் அ நியூ கஸ்டமர். நீங்க ரிட்டைன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் அவங்களே கரெக்ட் உங்களுக்கு ரிஃபரல் பார்ட்னரா ஆயிருவாங்க பாருங்களேன். ஸோ அப்ப அந்த யா அளவுக்கு யா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மறந்துட்டாங்கன்னா நீங்க ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும். அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கு. ஏய் மதன் நீங்க பரவாயில்ல நீங்க செய்யுங்க. இன்ன வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு ப்ராஜெக்ட் இல்லைன்னா கூட மதன் நான் ஒன்று செய்ய போறேன், நீங்க எடுத்து பில்ல போடுங்கன்னுவாங்க. சார் இது பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் இல்லை நீங்க போடுங்க நான் செஞ்சு தரேன். ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ நம்ம கொடுக்குற வாசி தே ஃபீல் வேல்யூட். அப்போ அவங்களே ரிஃபர் பண்றது. ரெண்டாவது இந்த கஸ்டமர் யாருன்னா அந்த குட் பே மாஸ்டர் இல்லாதவங்க. இவங்கள்ட்ட யா வந்துட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னாக்கா நீங்க ரொம்ப ஆஷாவும் பேசிட்டீங்கன்னா அவங்க போய் மற்ற இடத்துல வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. யா 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 அப்ப நீங்க பில்லு போடுறதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியணும் இவங்களால கொடுக்க முடியுமா முடியாதான்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு டிபாசிட்டை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ அதை அவங்ககிட்ட நீங்க ஏர்லியாவே நீங்க சொல்லிடணும். சார் இந்த மாதிரி நம்ம செய்ய போறோம்னாக்கா நீங்க டிபாசிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வில் ஸ்டார்ட் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செய்ய போறோம்னு. அப்ப அவங்க எடுத்ததோடயே என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி கூட நம்ம டீல் பண்ண போறோம்னா டிபாசிட்லாம் இருக்கணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படிதான் செய்ய போறோம் அடுத்துன்னு. அடுத்தது அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஃபாலோ அப் மெசேஜ்லாம் ரொம்ப டீசெண்டாக நம்ம அனுப்பணும். கராரெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அலோவும் கிடையாது, வட்டிக்கு வாங்குறோம் கிடையாது. ஆமா ஆனா அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு காசை நம்ம வாங்கி தான் ஆகணும். நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றது எல்லாமே நம்ம லீகலாக தான் போகணும். ஸோ நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்றேன்னாக்கா அது இல்லைன்னா அது நம்மளை பாதிச்சிடும். அவங்க போயிட்டு வெளியே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா நம்ம நம்ம பேர் கெட்டு போயிடும்ன்றது. அடுத்தது கஸ்டமர் கிட்ட என்னதுனாக்கா அவங்களுக்கு வேணுன்றதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்படின்னாக்கா சில கஸ்டமருக்கு வந்துட்டு நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களால செய்ய முடியாது. அந்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஏதாவது ப்ராஜெக்ட் செய்ய முடியாது. இல்லைனாக்கா ரிகரண்ட் கஸ்டமரால வர முடியாதுன்றப்ப நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த டைம்ல வந்துட்டு நீங்க செஞ்சா ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு இல்ல. ஸோ மேபி நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எடுக்கலாம். பணத்தை பத்தி இல்ல. மேபி வேற என்ன செய்யலான்றத அவங்களுக்கு புரிய வைக்க கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்க ஒரு கஸ்டமரை கஷ்டமா பார்க்காம அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்கன்னா தே வில் ரிட்டைன். இது நான் ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கஸ்டமரை கிளையனா மாத்துறது நம்ம திறமையில இருக்கு. யா 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 ஸோ அதே கஸ்டமர் அப்படியே போறதும் இருக்கு. எனக்கு சில கஸ்டமர்லாம் வந்துட்டு 1 மாசத்துல கூட நானே வேணாம்லாம் சொல்லியிருக்கேன் நானு. அந்த மாதிரி கஸ்டமர் எடுத்து வச்சுட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது பாருங்களேன். அது வந்துட்டு ஏன்னாக்கா நமக்கு தெரியும் அது ப்ராப்ளம்னு. பட் அந்த மாதிரி கஸ்டமரோட சில கஸ்டமர் உங்களுக்கு கூடயே உங்க கூட வருவாங்க பாருங்க. அவங்கள நீங்க ரிட்டெயின் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளமான கஸ்டமர் பத்தி அந்த கஸ்டமர் பேரையோ அவங்கள பத்தியோ நீங்க வந்துட்டு மத்தவங்ககிட்ட சொல்ல தேவையில்ல. இப்போ ப்ராப்ளம் இருக்கு ஆமா நமக்கு தெரியுது. ஆனா அவங்க யாரு என்னதுன்னு the moment you start sharing about your customers detail to another person அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடும். நீ இந்த உண்மைதான் கஸ்டமர் பத்தி என்கிட்ட சொல்றீனாக்கா என்ன பத்தி நீ யார்கிட்ட போய் என்ன சொல்லுவான்றாங்க. அதேதான் ஸோ அதேதான் அந்த அதேதான் கஸ்டமர் பத்தியும் நீங்க தப்பா பேசக்கூடாது. ஒரு ம், கஸ்டமர் பிடிக்கலையா விட்டுருங்க. ம், அவங்கள ம், பத்தி தப்பா பேசாதீங்க. அதே நேரத்துல புது கஸ்டமர் வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கடினமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா பெருசு. ஒருத்தவங்களுக்கு ரிஃபரல் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு ம், வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு ம், அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து தான் வருவாங்க. பணம் எவ்வளோ இருக்கு இதெல்லாமே பார்த்து வருவாங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் நம்ம வந்துட்டு அவங்கள போய் ரீச் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ ம், இதெல்லாமே அடையணும்னாக்கா நம்ம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி போயிட்டு அவங்ககிட்ட போறது நல்லது. அந்த கம்யூனிகேஷன் நீங்க ம், முதல்ல கேட்ட மாதிரி நான் யாருக்கிட்ட பேச போறேன்னு எனக்கு முதல்ல தெரியணும். நான் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசக்கூடாது. ம், ஸோ ம், ம். அடுத்தது வந்துட்டு இங்க வந்துட்டு சுரேன் போட்டிருக்காங்க. சொல்லிருக்காங்க அதான் பிடிபிஏ. ஸோ அது எஸ். யா பிடிபிஏ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த வீடியோலாம் செய்யறவங்க எல்லாம் பாத்துக்கணும். யா நம்ம யா யா ஒருத்தவங்களை டேட்டா போட்டு வீடியோ ப்ரொடெக்ஷன் எடுத்துடுறோம். யா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா சில விஷயங்கள் இங்க இன்னும் கண்ட்ரோலுக்கு வரல. வெளியூர்ல இது ரொம்ப ம், கண்ட்ரோல்டா இருக்கு. இங்க ரொம்ப அப்படியே ம். கொஞ்சம் அப்படியே பூசி முழுகிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல. ஒருத்தவங்களோட வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி, அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்குங்க. நீங்க போடலைனாக்கா அவங்க விலைய ஏத்திட்டாங்கனாக்கா அதுல நம்மள சூ பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான் சார் ம். என்னோட பாயிண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க இப்ப. ஓகே அதான் என்ன கேட்டீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் கஸ்டமர் வந்து முக்கியமானவங்க. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஆஹ், நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம யார்கிட்ட வந்து நம்ம சார்ந்து இருக்குமோ அவங்களும் நம்ம கஸ்டமர் தான். ஸோ ஒரு பார்ட்னர் கூட நம்ம கஸ்டமர் தான். ஏன்னா அவங்க சார்ந்து தான் நம்ம பிசினஸ் செய்யறோம். இப்போ ஒரு வெண்டர் கூடயும் அவங்க நம்ம கஸ்டமர் தான்.
ஏன்னா அவங்கள வச்சுதான் நம்ம ஒரு ஜாமான் வந்து எடுத்து எடுத்து அதை வெளியாக்க போறோம். சப்ளை எல்லாமே கஸ்டமர் தான். அவங்க கூட நம்ம அவங்களோட ரோல் வந்து ரொம்ப சின்னதா இருந்தா கூட அந்த சின்ன ரோல் பார்க்காதீங்க. அவங்ககிட்ட வேல்யூ பாருங்க. ஸோ வேல்யூனா அவங்ககிட்ட நான் பேசுற விதம் தான் அவங்க போய் மெத்தாட்ட சொல்லுவாங்க. ஸோ இவங்க கரெக்ட். கூட பிசினஸ் செஞ்சாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்க கூட வேலை செய்ய. அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் வந்து ரெஃபரல் பாயிண்ட் தான். இங்க போய் அங்க சொல்ல இங்க சொல்ல இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அங்க இருக்கு. எஸ், ஸோ எஸ். அதை தவிர்த்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்து கான்ஃபிளிக்ட்ன்றது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒண்ணு. நம்ம எவ்வளவு நல்லா பேசினாலும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக் வந்தே தீரும். ஸோ அப்படி வரும்போது சரி நீங்க வந்து கண்டிப்பா எந்த மாதிரியான ஹேண்டில் பண்ணணும் கஸ்டமர்? ஏன்னா வந்து பிசினஸ் ஓனர் இது வந்து ஒரு சில சமயத்துல வந்து சில பிசினஸ் ஓனர் பாத்தீங்கன்னாக்கா நீ வந்து என்கிட்டயே சண்டை போறியா, நான் உனக்கு பிசினஸ் தர மாட்டேன் அப்படி ம், வந்து நம்ம அவங்க அப்படியே அந்த ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒரு ஒரு பிளாக் போட்டுருவோம். ஸோ ம். ஆனா வந்து பின்பு வந்து நம்மளுக்கு தான் அந்த பாதிப்பு வரும். நமக்கு அது வந்து முதல்ல வந்து உணர மாட்டோம். ஸோ ம். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த ஓகே. கான்ஃபிளிக் வர்றப்ப? ஆக்சுவலி இது உண்மை உண்மை கதை இருக்கு. என்னதுனாக்கா, சில பேர் நம்ம கிட்ட கஸ்டமராவே வரமாட்டாங்க. ஆமா ஆமா அவங்கள அதான் போயிட்டு அதான். நம்ம ஃபார்ஸ் பண்ணவே முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் மீடியால இருக்கிறவாசி, அந்த அஹ், சில ப்ரொபோசல் வந்துட்டு குடுப்பானுங்க. குடுத்துட்டு, "மதன் இவங்கள உம், போய் அப்ரோச் பண்ண வேண்டியதுதானேன்னுவான்." உம், நான் போனா கண்டிப்பா உனக்கு அந்த ப்ரொபோசல் வந்துட்டு பாஸ் ஆகாது. நீயே சொந்தமா போய்க்கன்றுவேன். அஹ், ஏன்னா அஹ், நமக்கு தெரியும். அது நமக்கு அவங்களுக்கு சிங்க் ஆகாது. ஆஹ். ஸோ ஆக்சுவலி அந்த அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அது ஒரு எஸ். நல்ல பாயிண்ட். இப்ப நம்ம முடியல சொல்லிட்டா நம்ம முதல்ல நம்ம சொல்லிடணும். ஆமா. பின்னாடி பெருசா வரதுக்கு போல முன்னுக்கே சொல்லிடணும் அது வந்து. ஆமா. போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிரும். நீ போனா ஆஹ், வச்சு ஆஹ், உனக்கு ஒரு 10% கிடைக்கும். நான் போனா உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னாக்கா ஆஹ், அவங்களுக்கும் அந்த அந்த மியூச்சுவல் உம், அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நோ பாயிண்ட் அப்படின்றப்ப, ஆஹ், ஏய் உம், என்ன உனக்கு அவ்ளோ தெரியும்? எஸ் தெரியும். பட் அது வேற, இது வேற. ஆஹ், நீயே போய் சொந்தமா உம், ஹேண்டில் உம். பண்ணிக்கன்றப்ப, அங்கேயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அப்ப அவன் அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவானுங்க. அந்த இது ரொம்ப முக்கியம். 2வது வந்துட்டு இந்த மாரி கஸ்டமர் கிட்ட வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரச்சனை வர்றது வந்துட்டு ஒண்ணு என்னாதுனாக்கா, பேமெண்ட் தான். மறுபடியும் பார்த்தோம்னாக்கா. உம். எதனால நம்ம மறுபடியும் அவங்ககிட்ட டீல் பண்ண முடியாதுன்னா, இந்த பேமெண்ட் விஷயத்தினால தான். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மொத நான் ஆரம்பிச்சப்ப, இந்த சீதாஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நான் வச்சு இல்ல. அப்ப பேமெண்ட் டிலே ஆகுறப்ப, நீங்க அவங்கள புஷ் பண்ண முடியாது. கேட்குறப்பெல்லாம், ஓகே அடுத்த வாரம் போடுறேன், இந்த தரேன், அப்புறம் தரேன்ட்டு சுத்தல் விட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்பளும் போய் கேட்டு, கேட்டு, கேட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் ரிப்போர்ட் பண்றேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு வந்து, சரி அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் த மோமெண்ட் நீங்க வந்துட்டு அவங்கள சீக்ரிஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா, சீதாஸ்ல போட ஆரம்பிச்சீங்கனாக்கா, ஆனா அதுக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சீதாஸ்க்கு. ஸோ த்ரெட் த்ரெட்ன்னு ஒரு வார்த்தை வரும் அதுல. டிஇன்னு இருக்கு. ஸோ அதில நீங்க அப்ளை பண்ணி நீங்க போட ஆரம்பிச்சீங்கனாக்கா, அவங்க பேர் அங்க வருதுன்றவாசி அவங்க என்ன ஆயிடுவாங்க, அலர்ட் ஆயிடுவாங்க. இவனோட பேமெண்ட் மொத நம்ம செட்டில் பண்ணிறணும். ஆனா இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஏர்லியாவே அவங்க கிட்ட நம்மளோட கொட்டேஷன்லயோ, இன்வாய்ஸ்லயோ போட்டுருக்கணும். ஐ மீன் டிலே பேமெண்ட் ஆஃப்டர் 30 டேஸ் ஆர் 60 டேஸ் யுவர் நேம் வில் பி லைக் பிளாக் லிஸ்டட் இன் சீதாஸ். இந்த மாதிரி நம்ம போட்டே ஆகணும் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம போட்டால் தான் அவங்களுக்கும் தெரியலன்னு அவங்க நம்மள சூ பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தா நான் அப்படியே கட்டியிருப்பேன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கும் தெரியும் நம்ம இங்கே விளாண்டோம்னா அவங்க நம்மள வந்துட்டு சீதாஸில் போட்டுருவாங்க. ஆமா அப்ப அந்த அலர்ட் அவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் ஒரு அலர்ட் இருக்கும். நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். லாஸ்ட் மினிட் நம்ம சொல்லவே கூடாது. புதுசா போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கனாக்கா, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நம்ம மேல கோவப்பட. 3வது விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த டிஸ்கவுண்ட்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் குடுக்கறதும், குடுக்காததும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த ம். டிஸ்கவுண்ட் குடுக்குற மேட்டரும் நீங்க ஏர்லியாவே சொல்லிருங்க. இங்க யா என்ன யா. கன்ஃப்யூஷன் வருதுன்னா, ஒரு விஷயத்த ஒரு வேலைய முடிக்காம முடிக்காம எல்லாமே செஞ்சுட்டு, கடைசி நேரத்தில போயிட்டு, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கேன்னு. அங்க என்ன கம்யூனிகேஷன் பார்த்தாக்கா, நீங்க டிஸ்கவுண்ட் குடுக்கல. நீங்க உங்க வேலைய முடிக்கல. யா யா. வேலைய முடிக்காம அங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறது. ஸோ அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணிரணும்னாக்கா, அவங்ககிட்ட சொல்லிரணும். இந்த டிஸ்கவுண்ட் எதுனால வரப்போகுதுனாக்கா, நம்ப வந்துட்டு உங்கள வி வாண்ட் டூ கிவ் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் பிகாஸ் இந்த ப்ரமோஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம். அப்ப அந்த கஸ்டமருக்கு புரியும். இது எதுக்காக எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு. அப்ப அதுக்கு ஒண்ணு தனி வேல்யூ இருக்கு. நீங்க வேலைய முடிக்காம நான் டிஸ்கவுண்ட் தரேன்றது அது வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. அதுக்கு உங்கள பார்க்கணும்னா பே பண்ண தேவையில்ல. ஸோ நான் சொன்னது வந்துட்டு அவங்க சைடுல உள்ள பிரச்சனைகள். இப்ப நான் பேசுறது வந்து நம்ம சைடுல உள்ள பிரச்சனைகள். என்னான ம், விஷயத்த நம்ம கரெக்ட்டா செய்யணும். ஏன்னா ம், அவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அவங்க இல்லன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப நம்ம அவங்களுக்கு ம். புரிய வச்சா தான் நமக்கு காசு வரும். யா நம்ம யா. அவங்களுக்கு கரெக்ட்டா கவனிக்கணும். அப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ்ல இருக்கணும். இது எல்லாமே நான் ரொம்ப பர்ட்டிகுலரா பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
கடைசியா என்ன நடக்கும்னாக்கா ஆஃப்டர் சேல்ஸ்ல தான் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அந்த ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ரொம்ப 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 முக்கியம். இதுல நம்ம அறவே விளையாடக்கூடாது. பிகாஸ் அவங்கள மறுபடியும் மறுபடியும் நம்ம கூட வர வைக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் மணிமாறன், are you there? மிஸ்டர் மணிமாறன் லாஸ்டா இல்லை நான் லாஸ்டான்னு தெரில. யாராவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கனாக்கா ஹலோன்னு டைப் பண்ணுங்க. சொல்லுங்க சார். சார், ம். இந்த மணிமாறன் லாஸ்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ம். சரி, ஓகே. நான் அப்போ மற்றது நீங்க சொல்லிக்கிட்டு கண்டிப்பா இருக்கேன். பண்ணுங்க, ஜாயின் பண்ணட்டும். யா, ஷுர். ஆ. ஸோ இப்போ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிகேஷன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லணும். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ வச்சுக்கோமே, நம்ம இன்டர்னல் பேசுவோம். சின்ஸ் மிஸ்டர் மணிமாறன் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக போகலாம். இன்டர்னலில் ஒரு அப்பாவாக இருந்து மனைவி கிட்ட, மகன் கிட்ட இதெல்லாமே நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணால் தான் அந்த வேலை நடக்கும், அந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரி ஒரு அம்மாவாக இருந்து ஹஸ்பண்ட்டையோ சரி, பிள்ளைங்கக்கிட்டேயோ சரி, அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்னோட சன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 7 வயசு. அப்போ என்னன்னாக்கா டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அவர் மறந்துட்டாருனாக்கா அந்த அன்னைக்கு கிளாஸ்க்கு போகிறப்ப அவர் எம்டி ஹேண்டடாக போகிறார், அவர்கிட்ட ஒன்றுமே இருக்க மாட்டேது. அப்போ இந்த டீச்சர் ஹேட் டு கம்யூனிகேட். ஸோ அப்போ அதனால அந்த ஸ்கூலில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று செஞ்சு அவங்க அதில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க டு ஆல் த பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டாண்டர்ட் 1 போயிருக்குன்ற வாசி. அப்போ அங்கே கம்யூனிகேஷன் பேரியர் இல்லை. ஸோ டீச்சர் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஆஸ் அ பேரண்ட் நம்ம அந்த குரூப்பில் இருக்கோம், நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அவர் மறந்துட்டா கூட நம்ம அங்கே எடுத்து வைக்க முடியுது. அவரோட ஸ்டடீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் டீச்சர்ஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அப்பா அம்மாவை பார்த்து, ஓ டீச்சர் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஸோ இதனாலேயே நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் எல்லா விஷயத்தையும் போடுறப்ப அது டூ வே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்ம பிள்ளைங்க என்னப்போ தான் புதுசாக போயிருக்காசி மறக்கிற வாசி, நம்ம அவங்ககிட்ட ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸ்க்கு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகணும், யூ டோன்ட் ஃபொகெட் அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம்னு. ரெண்டாவது விஷயம் என்னதுனாக்கா, ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒருத்தவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம்னா அதுக்கு பேரியர், ஒரு ஒரு தடை இருக்குது, ஒரு லெவல் இருக்குது, எதுக்கு நம்ம போக முடியும், ரெட் டேப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்கனாக்கா நிறைய லேயர்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸ்டாஃப், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மேனேஜர், சிஇஓ, டைரக்டர்ஸ், ஓனர்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கனாக்கா உங்களோட இமீடியட் கம்யூனிகேட் நீங்கள் யார்கிட்ட பண்ணீங்கன்னாக்கா உங்களோட இமீடியட் சூப்பர்வைசர், லைன் லீடர், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் மேனேஜர். நீங்கள் இவங்ககிட்ட தான் பேசணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே இன்னொருத்தவங்களை போய் பார்க்க முடியும். இது எதுனாலனாக்கா அந்த ஹைரார்கி மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டையோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் மேனேஜரை போய் பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் எந்த ஒரு ஆன்சரோ இல்லைன்னா சொல்யூஷனோ கொடுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நம்ம இடத்துல பார்த்துருக்கேன், இவங்களோட பிரச்சனையை இவங்களோட டிபார்ட்மெண்ட் உள்ள ஹெட் கிட்ட சொல்ல மாட்டாங்க, வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் பேசுறது, வேற ஒரு ஆள் கிட்ட போய் பேசுறது. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்? ஓகே, நான் அதை சொல்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்த இவங்க இதுக்குள்ளேயே முடிக்கலைன்னா என்ன நடக்கும்னாக்கா, அந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் போகுமோ இல்லையா, அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஏன்னா யூஆர் நாட் டாக்கிங் டு த ரைட் பர்சன். கம்யூனிகேஷன்றது நீங்கள் யார்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பேசணும். இவங்ககிட்ட விட்டுவிட்டு மற்றவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அது சரிப்படாது. ஒரு ஒரு நார்மல் ஒரு ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்குவோம். நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க பிரச்சனைனாக்கா நம்ம அவங்ககிட்ட தான் போய் பேசணும். அதை விட்டுவிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா இந்த பிரச்சனை அன்றைக்கே சால்வ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இப்போ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்பத்தி இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்? இது ரொம்ப முக்கியம். இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன். இது என்னதுனாக்கா, நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் என்னதுனாக்கா, ஒரு வேலை ஒன்று நடக்கணும். அப்போ அந்த வேலை நடக்கிறதுக்கு ஒருத்தவங்ககிட்ட ஃபாலோ அப் பண்ணுறேன். அவங்களுக்கு இன்னைக்கு அடிக்கிறேன், நாளைக்கு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் அடிக்கிறப்ப மறுபடியும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நடந்துச்சுனாக்கா, எனக்கு அந்த வேலை முடிச்சே ஆகணும். கரெக்டாக அந்த எண்ட் டேட் வந்துருச்சு எனக்கு. அந்த அன்னைக்கு அடிக்கிறேன், அவங்க அங்கே இல்லை. அப்போ கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும் தானே. அப்போ நான்
அப்போ கூட ஏசலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எத்தனை வாட்டி அடிச்சிட்டேன் நான், அந்த விஷயத்த கொடுத்துருங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க ஏன் கோவப்பட்டாங்கனாக்கா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்துட்டு இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அடுத்த வாட்டினாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் என்னோட என்னோட என்ன விஷயம் ஆயிடுச்சுனாக்கா, உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதே சுச்சுவேஷன் என்னோட பாஸ்க்கு வந்தப்போ அவருக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, அவர் வந்துட்டு அந்த மாதிரி நடக்கிறப்ப அவர் வந்துட்டு நாளைக்குன்னு சொல்கிறப்ப அவர் கேட்க ஆரம்பித்தார். ஓகே, எல்லாமே ஓகேவா அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வைக்கிறது. அப்போ அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு வருது. அவங்க ஒரு ஒரு ஓ, இவர் நம்ம மேலே வச்சிருக்காருன்னு அவங்களுக்கு தோணுது. அப்போ அவங்க அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்த வச்சு தான் என்னால் செய்ய முடியல, ஆனால் தான் நான் இன்னும் 2 நாள் கேட்குறேன். ஓ அப்படியா. ஸோ அந்த எம்பத்தி அவர் அங்கே இனிஷியேட்டிவ் எடுத்து கேட்டது, இது நான் கேட்கல பாருங்களேன். ஸோ அப்போ அடுத்த காலுக்கு அவர் அடிக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, எடுத்ததோடைய விஷயத்தை பற்றி பேசாமல் அவங்கள பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி கேட்குறாரு. எல்லாமே ஓகேவா, செட்டில் ஆகிடுச்சா, வெளியாகிட்டாங்களா, இப்படியா அப்படியான்னு கேட்குறப்ப அவங்கள கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் கொடுக்குது, கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, இவர் நம்ம மேலே வந்துட்டு ரொம்ப அக்கறையாக இருக்காருன்னு. இதே மாதிரி நடக்கிறப்ப அந்த அன்னைக்கு அவங்களால முடிக்க முடியாதுன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வேலையை முடிக்க பார்த்தாங்க. அந்த எம்பத்தி இதுதான் சொல்கிறது. வெல்கம் பேக் மிஸ்டர் மணிமாறன். சாரி மதன், கொஞ்சம் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் ஆக்சுவலி இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இது மாதிரி தான் நம்ம எதிர்பாராத நேரத்துல என்ன பிரச்சனை நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு கிரைசிஸ் கான்ஃபிளிக் ஏற்படலாம். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு ஒரு சாந்தமா இருக்குமோ, காம் டவுனா இருக்குமோ. இப்ப சில பேர் வந்து மனசுல கருவி இருந்திருப்பாங்க என்ன இதுன்னு. அந்த டைம்ல இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்ல காமா இருக்கு வந்து அது ஒரு குட் ரிலேஷன்ஷிப், குட் கம்யூனிகேஷன் வெளியாகிறதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம கான்ஃபிளிக் மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல, நான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன்னா, ஸோ சில சமயத்துல வந்து நம்ம கான்ஃபிளிக் வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஒண்ணு. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கான்ஃபிளிக் தவிர்க்க முடியாது ஒண்ணு. என்ன மாதிரியான குட் ரிலேஷன்ஷிப், ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், கேர்ள் ஃப்ரெண்ட், கான்ஃபிளிக் நார்மல். ஆனா அந்த கான்ஃபிளிக் வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னா அந்த ஒரு பிசினஸ் மேனோட டெக்னிக் அங்க இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து நம்ம குட் ரிலேஷன்ஷிப் வந்து ஐ மீன் இந்த குட் ரிலேஷன்ஷிப்ல கான்ஃபிளிக் வரும்போது பிரச்சனை வந்துருச்சு, நம்ம அப்படியே சில பேர் வந்து அப்படியே தலையை போய் உருட்டிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? ஸோ இந்த என்ன சும்மா சும்மா பிரச்சனை பண்றாங்க அந்த மாதிரி இது மாதிரி. ஆனா அங்க வந்து உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு யாரும் பாக்குறது இல்ல. அந்த கான்ஃபிளிக்னால அவங்கள பத்தியான ஒரு ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. ஸோ அங்க ஒரு கான்ஃபிளிக் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு அங்க வந்து. ஸோ அந்த கான்ஃபிளிக் இருக்கிறதுனால அதை வந்து ஐ மீன் அதை சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பில்ட் பண்றோம். ஸோ அவங்க ப்ராப்ளம் என்னது, அவங்க ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, அது வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ அது வந்து நம்ம ஐ மீன் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த சமயத்தில் வந்து மேம் அந்த ஒரு ஒரு அடுத்த கட்ட ஓகே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது வந்து இருக்கு, இந்த மாதிரி அடுத்து வந்து நம்ம பேசக்கூடாது. சில சமயத்தில் பேசுற விதம் கூடயும் வந்து ஒரு தவறான சக்காஸ்டிக்கா இருக்கலாம். ஸோ அப்போ புரியும் போது ஒரு புரிதல் ஏற்படும் போது அந்த கான்ஃபிளிக் வந்து ஐ மீன் சாரி அந்த கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து நம்ம மாத்திடலாம். ஐ மீன் அந்த கான்ஃபிளிக் வரும்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சில சமயத்தில் நம்ம வெண்டர் கூட வந்து சில சமயத்தில் நம்ம முடியவே முடியாது, இவங்ககிட்ட நம்ம போனா கண்டிப்பா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் ரதர் தென் பிகம் வேர்ஸ் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றது ஒரு நல்லது. அடுத்து வந்து சில சமயத்துல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த வெண்டரா இருக்கலாம், கிளைனா இருக்கலாம். ஸோ மேபி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சில வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம நினைச்சோம்னா, ஸோ why not we just go and try to talk with them. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, put the fish on table சொல்லுவாங்க. ஸோ ஒரு மீனை வந்து நம்ம மேல வச்சாதான் அந்த இப்ப ஒரு மீனை வந்து மேல வச்சாதான் அது வந்து அது என்ன சூழ்நிலை இருக்கு, அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணலாம், என்ன மாதிரி சிச்சுவேஷன் அந்த மீன் அதை சாப்பிடலாமல நம்மளுக்கு தெரியும். அந்த மீன் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே அது வந்து அந்த கீழே இருந்துச்சுன்னா அந்த மீன் என்ன நிலைமையில இருக்கு, அது இருக்க ஒன்றும் மீன் வாடை இருக்கா வீணா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் அந்த கான்ஃபிளிக்கும், ஒரு கான்ஃபிளிக் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா முதல்ல போய் டேரக்டா பேசி அதை வந்து தீர்க்க பார்க்கணும். ஸோ அதனால அந்த மாதிரி சில சமயத்துல வந்து இவங்ககிட்ட போய் டைரக்டா பேசுறது வந்து அது வந்து ஒரு ஒரு யுக்தி தான்.
ஆனா பேசும்போது வந்து நம்ம என்னைக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி தான் அந்த காம் டவுன் நம்ம இமோஷனல் நீங்க சொன்ன மாதிரி தான் இமோஷனல் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும். ஸோ ம் அங்க போயிட்டு அவங்ககிட்ட வேற மாதிரி பேசினா இருக்கிற பிரச்சனை ஒன்றும் அது என்ன சொல்லுவாங்க எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒன்றும் பிரச்சனை பெருசா இருக்கு ஆமாங்களா. ம் அதை கரெக்டு. ஸோ இந்த கான்ஃபிளிக் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு இது வந்து இப்படி இது இருக்கா விஷயம் நம்மளுக்கு முக்கியம். ஓகே சுரேன் இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஸ் எப்படி டீல் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஐ மீன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் கஸ்டமர் இருக்காங்களா. ஸோ ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை காலகட்டத்தில் வந்து இந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ம் என்ன மாதிரியான மெத்தட் நம்ம வச்சு அவங்கள்ட்ட பேசணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஆமாங்களா. ஸோ கரெக்டு. முதல்ல எப்படி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்ன வந்து நம்ம ஸ்டார்ட் அப் எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண அவங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் பாய்க்கலாம். இல்ல நீங்க இந்த டிஜிட்டல் மீடியா இப்ப வாட்ஸ்அப் அந்த மாதிரி பாக்கிறது பெட்டர் நினைக்கிறீங்களா, நேரடியா பேசுறது பெட்டரா, இல்ல வந்து போன் அடிச்சு பேசுறது, எப்படி அந்த ஒரு ஒரு புதுசா ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ரைட். ஸோ கம்யூனிகேஷன் டூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, எஸ் இப்போ வந்துட்டு எல்லார்கிட்டயுமே வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு டைமில் ம். வந்துட்டு வாட்ஸ்அப்பை பாய்க்க சொன்னப்பெல்லாம் வந்துட்டு எவன் பாய்ப்பான்றவங்கலாம் இப்போ வந்து வாட்ஸ்அப் ஆமா இல்லாமல் அதான் அதான். அதான் உண்மைதான் உண்மைதான். அது நானும் எனக்கு ஒரு ஆள் தான். எனக்கு முன்னுக்கு ரெடியாக இருக்காரு அந்த அங்கிள். இன்னும் வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு கொஞ்ச நேரம் இருக்கேன்றாரு. அங்கிள் நீங்களா? ஓகே. நாம சொன்னப்ப என்ன மதன் அப்படின்னாரு. ஸோ வாட்ஸ்அப் பிகேம் ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கம்யூனிகேஷன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அந்த விதத்தில் தான் அப்ரோச் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ், ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அஃபிஷியல் இமெயில் தான் கம்யூனிகேஷன் எல்லாமே. யா. ஏன்னா அது ஒரு மரியாதை மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ரிஃபர் பண்ணுவாங்க எப்போ வேணாலுமே. அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு போட்டிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களோட இமெயில் அட்ரஸை வாங்கி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இமெயில் அனுப்புறீங்கனாக்கா ஓகே இவர் ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் செஞ்சுருக்காரு, எனக்கு இமெயில் ப்ராப்பராக அனுப்பியிருக்காரு, நான் உங்களுக்கு செய்ய போகிறேன்றது. இந்த மாதிரி கிடைக்கலன்னா ஒரு சிஇஓ இல்லாட்டினாக்கா ஒரு கம்பெனி ஓனர்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு அடுத்த பெஸ்ட் மெத்தட் என்னதுனாக்கா லிங்க்டின் மூலமாக. யா யா யா. லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் போயிட்டு ட்ரை டு கனெக்ட் வித் தேம் த்ரூ லிங்க்டின். நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் கனெக்ட்னு போட்ட மொதல் விஷயமே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா யூ கெட் கனெக்டட். நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் பேசலாம். பிகாஸ் லிங்க்டின் வந்துட்டு இப்போ ரொம்ப நிறைய விஷயம் நடக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த எஸ்இஓ. அண்ட் தென் நிறைய சர்ச் என்ஜின் அங்கே தான் நிறைய சர்ச் பண்ணுறாங்க. அதில் நிறைய கம்பெனி ஓனர்ஸ் அங்கே தான் இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தவிர இதுவும் இல்லைன்னா தான் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கோ ஃபோனுக்கு போகலாம். ஃபோன் சாரி இன்னும் சொல்ல வந்தீங்க. இல்ல 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 நீ பேசுறேங்க திரும்ப நீ ஓகே பேசி பேசி பேசுங்க. ஓகே. ஸோ அப்போ வாட்ஸ்அப் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஆஃபீஸ் ஃபோன் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் போங்க. பிகாஸ் நிறைய ஓனருக்கு வந்து டைரக்ட் மெசேஜ் அவங்களுக்கு பிடிக்காது. தே வாண்ட் டு நோ யாருக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, என்ன விஷயமா நம்ம பேச போகிறாங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் செய்கிற எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷனுக்கு. நானும் ஒரு டைமில் வானான்னு தான் இருந்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லை. இது பாவச்சே ஆகணும். ஏன்னாக்கா கேட்டலாக்ல இருந்து ப்ரைஸ்ல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப் பிஸ்னஸில் போட முடியும். மெத்தா தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு கூகுளுக்கு அடுத்து. எல்லாமே லிங்க்டாக இருக்கிற வச்சு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ண. தென் நம்ம கம்பெனி கஸ்டமருக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறப்ப அங்கே வாட்ஸ்அப்னு ஒன்று தட்டினதோட இமீடியட் லீட் எடுக்க முடியுது கம்யூனிகேஷனுக்கு. ஸோ லீட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு. லீட் இல்லாமல் யாரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னு இந்த விதத்தில் வாட்ஸ்அப் ரொம்ப முக்கியம். அது அத்தியாவசியமாயிடுச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்கிறவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பாவீங்க. இப்போ என்னோட பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சொந்த பர்சனல் நம்பருக்கு தனியாக வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒன்று தனியாக வச்சுருக்கேன். அது உங்களோட விருப்பம், நீங்கள் ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கிறதுங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னாக்கா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறது முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இதை தவிர சோஷியல் மீடியா முக்கியம். ஏன்னாக்கா முன்ன வந்து வி வர் டார்கெட்டிங் மில்லேனியல்ஸ், அதுக்கு முன்ன வந்துட்டு பேபி பூமர்ஸ், இதெல்லாம் இப்போ ஜென்-ஜி, ஜென்-ஒய், ஜென் அல்ஃபா வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க இப்போ உள்ள கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபோர்டு கூட பாய்க்க தரல, அவங்கெல்லாம் ஃபோன்லேயே தான் இருக்காங்க.
கீபோர்ட் பாய்க்க என் சானுக்கு நான் கீபோர்ட் பாய்க்க சொன்னாக்கா வேர் டு ஃபைண்ட் டபிள்யூ அப்படின்வான். அங்கதான் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபோனில் தான் பாய்க்கிறது. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபோன்லேயே நீங்கள் அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னாக்கா அப்போ இந்த ஃபோனில் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அதெல்லாம் நம்ம இருக்குமா நம்ம பார்க்கணும். அக்கார்டிங் டு டார்கெட் ஆடியன் உங்களோட யாருன்னு உங்கள் டெமோகிராஃபிக் உங்களுக்கு தெரியணும். இஃப் யோர் ஃபாலோவர்ஸ் யோர் கஸ்டமர்ஸ் இன் சர்டன் பிளாட்ஃபார்ம் யூ மஸ்ட் ஹேவ் தட். அதில் இல்லாததை போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இப்போ வந்து மலேசியாவில் வந்துட்டு யூ கோயிங் டு டார்கெட் மலேசியன் சைனீஸ்னாக்கா ஷா ஹோங் ஷூன்னு சொல்லுவாங்களா, ரெட் நோட் கண்டிப்பாக இருக்கணும். முக்காவாசி சைனீஸ் வந்துட்டு இப்போ டிக்டாக்ல இல்லை. இஃப் யூ டார்கெட்டிங் தேம்னாக்கா யூ ஹேவ் டு ஹேவ் திஸ். அப்போ நீங்கள் அதை உங்களுக்கு பாய்க்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்லி தென் யூ கேன் கம்யூனிகேட் வித் தேம். இப்போ இந்தியன்ஸ் மலேஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிக்டாக் வச்சுருக்கலாம். ஹாய் நெட் ஒரு டார்கெட் பண்ண போகிறீங்கன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சோஷியல் மீடியா இருக்குதோ அந்த டார்கெட் ஆடியன் அங்கே இருக்காங்கனாக்கா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் டூல். யாருக்கு என்ன வேணும்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இரண்டாவது, அதை தவிர வேற ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அதாவது யூடியூப் யூடியூப் கூட இப்போ ஏன்னா கூகுள்லேருந்து யூடியூப் வந்துட்டு அவங்க அப்பப்போ வந்துட்டு ஒரு வீடியோ சேனல் மாதிரி இருக்குது. சமயத்தில் வந்து அவங்களும் சோஷியல் மீடியா மாதிரி மாறிக்குவாங்க. பட் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய கற்றுக்குறாங்க. எஜுகேஷன் நிறைய அங்கே போய் படிக்க முடியுது. ஸோ அதில் கூட ஜஸ்ட் நீங்கள் யாருக்காவது ட்ரைனிங் செய்கிற நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கோச்சிங்லாம் செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப் சேனல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா யூடியூப்பில் வந்துட்டு யூ கேன் ஹேவ் ஹவர்ஸ் ஆஃப் வீடியோஸ். அவங்க போய் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்குவாங்க. அண்ட் தென் பிளேலிஸ்ட் வேறு செஞ்சுக்குவாங்க. அவங்க வேணுன்றப்பெல்லாம் போய் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம். கடைசியாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபோன் தான். ஒருத்தவங்களுக்கு விஷயம் கேட்க போறீங்கன்னாக்கா செட் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரினாக்கா ஃபோன் தான். அந்த ஃபோனில் அடித்து பேச வேண்டியது எல்லாமே. இப்போ இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா வாட்ஸ்அப்பே வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் வச்சு வாட்ஸ்அப்புக்குலாம் இப்போ நீங்கள் பண்ண முடியுது. வி கேன் டூ ஒண்டர்ஸ். ஸோ இந்த விஷயங்களை நம்ம அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். தேன் சார். ஓகே, அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப வந்து முதல்ல வந்து பிசினஸ் வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம்னா ஒரு ப்ரொபோசல் அனுப்புறதுனா வந்து இந்த ரெக்கார்ட் வந்து ரொம்ப முக்கியம் மதன். ஏன்னா வந்து பின்னாடி வந்து பேச்சு மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, சில சமயத்துல வந்து இவங்க இதுதான் சார் நான் இதுதான் கேட்டேன், நீங்க கொடுத்த நீங்க சொன்ன விஷயம் வேற. ஏன்னா ஒரு நம்ம ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் நடக்குது வச்சுக்கோமே, ஒரு கம்யூனிகேஷன் பேசிட்டு இருக்கோம். அதை முடிச்சோடனே மறுபடியும் நம்ம பேச வரோம். ஓகே, நிறைய வாட்டி ஃபியூ டைம்ஸ் வந்து நம்ம பேசிட்டே இருப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஆரம்பத்துல பேசின விஷயம் வந்து மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ரெக்கார்ட் விஷயம் வந்து இதுதான் இந்த இமெயில். ஏன்னா இமெயில் வந்து ஒரு ஈவன் ரொம்ப ட்ரெடிஷ்னல் இருந்தா கூட ஐ மீன் ட்ரெடிஷ்னல் சொல்ல முடியாது. ஐ மீன் ஒரு ரொம்ப ஒரு பாய்க்காத ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனா அது வந்து தட்ஸ் அ வெரி பெஸ்ட் பார்ட். ஏன்னா வந்து அதுல ரெக்கார்ட் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப. அதை தான் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் அது வந்து அதுவும் ரெக்கார்ட் பர்பஸ் தான். சில சமயத்துல வந்து சில பேர் இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து கேஷா கொடுக்குறது அதெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணா வந்து இப்ப நிறைய கன்வீனியன்ஸான வேலை நிறைய இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா வந்து ரொம்ப நல்லது. இப்ப நீங்க அந்த 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 கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொன்னீங்களா, இந்த ஜென்சி பேபி பூமர்ஸ் அப்படிலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது ஃபேஸ்புக் இருக்காருன்னா ஃபேஸ்புக்கை நான் பாய்க்கிறதே இல்லைன்னு எனக்கு முக்கால்வாசி பேர் பாய்க்கிறது வந்து இன்ஸ்டாகிராம். ஆமா. சோ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் காம்படிஷன் வந்து இப்ப முக்கியமா என்னன்னா பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது. ஓகே, இப்ப இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது வந்து ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லுவேன் நானு. சோ அதுல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆளை அட்ராக்ட் பண்றோம், எப்படி நம்ம பேசுறோம். சோ அங்க இப்ப நம்ம இன்டர்னல் கஸ்டமர் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் பேசும்போது வந்து நிறைய கான்ஃபிளிக் அது இதெல்லாம் நடக்கும்போது அதே மாதிரிதான் அந்த சோசியல் மீடியா நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்று வந்து அதான் மறுபடியும் அதேதான் ஒரு நம்ம காம்டான ஒரு ஒரு நம்ம இமோஷனல் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அது வந்து ரிப்ளை பண்ண முடியும். நம்ம சில பேர் வந்து ஆன்லைன் இந்த சோசியல் மீடியாவே ரொம்ப டிபெண்ட் பண்ணி தான் பிசினஸ் செய்வாங்க. இப்போ டிக்டாக்ல அவ்வளோ பிசினஸ் செய்யறாங்க. சில பேர் கண்டென்ட் பண்ணா உடனே நம்ம ரொம்ப ஆத்திரமாயிருவாங்க. நீ எப்படி என் பிசினஸ் பத்தி இப்படி பேச முடியும் அப்படி பேச முடியும். மறுபடியும் இவங்க என்ன பேசுறாங்க 10 மடங்கு அதிகமா இவங்க வந்து அவங்க வந்து என்ன கண்டெம் பண்ணுவாங்க, கவுண்டர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. சோ மேபி அவங்கள பத்தி யோசிக்க கூட தேவையில்ல. இது வந்து நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பேட் காமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஃபேக்சுவல் இதுதான் என்னோட ப்ராடக்ட், இதுதான் என்னோட சர்வீஸ், இப்படிதான் செய்யறேன், இது வந்து என்னோட கஸ்டமரோட டெஸ்டிமோனி, இது ஒரு ஒரு ப்ராப்பரான வேலை சொன்ன வந்து அதுவும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த கம்யூனிகேஷன் இப்ப போகும்போது ஒரு பாசிட்டிவான கம்யூனிகேஷன் நெகட்டிவா வருது. ஆனா நம்ம போகும்போது வந்து பாசிட்டிவா கொடுக்கும்போது
இன்னும் சில பேர் எப்படி பார்ப்பாங்க, இவங்க இந்த பிசினஸ் இந்த கான்ஃபிளிக் ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ம். உங்ககிட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டி நம்ம உருவாக்குறோம். ஸோ உருவாக்குறோம். அப்போ வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்த அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு கியூரியாசிட்டி உருவாச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பிசினஸ் செய்யறோம்னு பார்ப்பாங்க. என்ன ம். பிசினஸ் செய்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, இவங்க யாரு அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ண இருப்பாங்க. அங்கதான் நம்ம அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஸ்பார்க் கொடுக்குறோம். ஒரு ஒரு ஸ்பார்க் கொடுக்குறோம். ஓகே, இந்த பிசினஸ் வந்து ஒரு புது கஸ்டமர் உருவாகிறாங்க அங்கதான். ஸோ இந்த மாதிரி ம். விஷயத்துல வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இமோஷனல் கண்ட்ரோல் பண்றோமோ அது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்க சொன்ன பாயிண்ட் அப்புறம் ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட். சொல்லுங்க. அந்த எப்படி ஹேண்டில் பண்ற விதம். ஏன்னா வந்து இப்ப வர வர ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு எல்லாமே. கம்யூனிகேஷன் வந்து இப்ப பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் என்வாயர்மெண்ட்னால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் நம்ம கஸ்டமர் ஐ மீன் அந்த பிசினஸ் முடிச்சுட்டு டீல் முடிச்சுட்டு நம்ம டிரான்சாக்ஷன் நடந்துட்டு காசு நம்மளுக்கு எப்போ வரும் அம்மா அந்த மாதிரி தான் இருக்காங்க. சில ம். சமயத்துல வந்து நம்ம லாங் டேர்மா யோசிச்சா வந்து அதான் சில சமயத்துல டிலே வாய்ப்பு இருக்கு. ம். ஒருத்தவங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. சில சமயத்துல வந்து அன்னாய் ஆகிறதுக்கு வந்து கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 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 ப்ராடக்ட் எல்லாம் சர்வீஸ் வாங்குறது மட்டும் அவங்க நிறைய கேள்வி உருட்டி ம். கேள்வி கேட்பாங்க. ஒரு சில சமயத்துல வந்து நம்ம அந்த பிசினஸ் செய்யறவங்க என்ன நினைப்போம்னா இதெல்லாம் ஒரு தேவையான கேள்வியா, இந்த கேள்வினா நம்ம இப்ப என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபெடப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்களே அந்த ஓகே இப்ப ஒரு கஸ்டமர் பயங்கரமான ஒரு குருட்டுத்தனமான கேள்வி, தேவையில்லாத கேள்வியா கேட்கறாங்க, அவங்களை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வந்து நல்லதா கேட்டதா? இந்த ரொம்ப ப்ராப்ளமான கஸ்டமர் கிட்ட வந்துட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க திருப்தி அடையாத கஸ்டமர் கிட்ட நீங்க ஆர்கியூ பண்ணவே கூடாது. ம், ம், ம். ஆர்கியூ பண்ண பண்ண அவங்க கண்டிப்பா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ம். நம்ம நிறைய வந்து நம்ம இப்போ டிக்டாக்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு அந்த கஸ்டமர் ஒன்றே ஒன்று தான் நினச்சிக்குவேன், கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட். ஓகே, Yeah. அஹ். உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் தான் ரைட். ஓகே, இப்போ நான் என்ன ம், செய்யணும்னு கேட்பேன் நான். ரதர் தென் அதை போயிட்டு இழுத்து பெருசாக்குறது பதிலாக நமக்கு ம், தெரிஞ்சிருச்சு அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு. இப்போ என் ஆஃப் தி டே எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, ரைட், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடிச்சிட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு. நம்ம ம், அதை ம். வந்துட்டு பெருசாக்கி இல்லை நான் தான் ரைட்டுன்னு பேச பேச அவங்க இன்னும் அதை பெருசாக்குவாங்க, அதை பற்றி அவங்க இன்னும் பேசுவாங்க. நமக்கு தான் இன்னும் தலைவலி. ஆமா, ஏன்னா அதான் அந்த அதான் அதான். ஆமா, நமக்கு மற்ற வேலை இருக்கு, நம்ம மற்ற வேலையை பார்க்கணும். அதை வந்து இழுத்துக்கிட்டு போகவே கூடாது. அதை ம், நான் ம். வச்சுக்கிறதே இல்லை. முன்னெல்லாம் எனக்கு ஆரம்பிச்ச புதுசில் நமக்கும் தெரியாதா, ஸோ வந்துட்டு இல்லையே அஹ். இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறம் நமக்கே தெரியுது நமக்கு இந்த அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுறதுக்குள்ளே நம்ம இன்னும் 2 3 பிஸ்னஸ் செஞ்சிடலான்ட்டு நம்ம அதெல்லாம் செய்யறதே ம், இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியம். அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு காசு. ஸோ அது ரொம்ப ம், இழுத்துக்கிட்டு போதா, சரி ஓகே நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு முடிச்சிடுங்க. அவங்க ம், போயிட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நான் இப்படி தான் வேணும்னு வாங்க. முடியும்னா செய்வோம், இல்லைன்னா முடியாது, ம், ம், இது வந்துட்டு எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டா முடிஞ்சு. அதான் நான் சொன்ன ஒரு கஸ்டமர் கிட்ட நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டு என்னால் செய்ய முடியாதுன்னு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ப்ராப்ளம்னு. ம், ம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னால் செய்ய முடியாது, நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் நல்லா செஞ்சுங்க, தேங்க்யூ அப்படின்னு நானே சொல்லி முடிச்சிட்டேன். ம். காசையும் நான் ஃபுல் ரீஃபண்டும் பண்ணிட்டேன். நான் கன்சல்டேஷனுக்குலாம் எதுவுமே சார்ஜ் பண்ணல. ஏன்னாக்கா இந்த மோமெண்ட் நான் கன்சல்டேஷனாக சார்ஜ் பண்ணேனாக்கா அது இன்னொரு பெரிய கதையே ஆகும். ஸோ எனக்கு ம். எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட நான் கோஷி கிடையாது. அதே நேரத்தில் பற்றி நான் வந்துட்டு இந்த கஸ்டமர் இவங்க தான்றதை நான் யார்ட்டையுமே சொல்லிக்கல. பட் இது நமக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி. ரெண்டாவது, கம்யூனிகேஷன் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வேர்பல் கம்யூனிகேஷன் வந்துட்டு என்றைக்குமே நம்பாதீங்க. இன்னைக்கு அவங்க சொன்னது ஆ. மறந்துடுவாங்க. ம், நம்ம ம், ஒன்று சொல்லியிருப்போம், அது அவங்க காதில் கேட்டிருக்க மாட்டாங்க. இதே சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்னேன் நீ மறந்துட்டேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கா, வாட்ஸ்அப்ல போட்டு வச்சுக்குங்க. அவங்களுக்கு ம், ஒரு அனுப்பிடுங்க, லெட் தம் அக்னாலேஜ். இல்லைன்னா ஒரு இமெயில் அனுப்புங்க, லெட் தம் அக்னாலேஜ். இது எல்லாமே பேசியிருக்கோம். ஆனால் தான் மீட்டிங்லாம் போனால் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் செய்கிற காரணம் இதனால தான். ஒருத்தன் ஒரு கதை சொல்ல முடியாது, பாரு மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு, இதுதான் நம்ம ரிஃபர் பண்ணுறோன்னு. இது ஆ, ரொம்ப ஆ, ஆ. ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னாக்கா நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க. இந்த எப்போதுமே சொல்லுவாங்களே டிசைனருக்கும் கிளையனுக்கும் உள்ள பிரச்சனைன்னு. ம், ம், ம். கிளையன் எதிர்பார்ப்பாங்க ஊஞ்சல் வந்துட்டு இங்கே அப்படியே அவையில உயரத்துக்கு பறக்கிற மாதிரின்னு. டிசைனர் யோசிச்சிருப்பான் ஊஞ்சல் வந்து தரையிலேயே நடந்துட்டு போற மாதிரின்னு. ஸோ ஆ, எக்ஸ்பெக்டேஷன் வேற, ரியாலிட்டி வேற. ஸோ ஆ. யா. எல்லாமே டாக்குமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுதான் கம்யூனிகேஷன்ல ஒரு பேரியரை உடைக்கிறது.
அடுத்தது என்னதுனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளமாக நாள் வந்துட்டு வேற எப்படி ஹேண்டில் பண்ணலான்னாக்கா அவங்களுக்கு கட்டமே சொல்லிடணும் நம்மளோட ரூல்ஸ் என்ன இல்லைன்னா ப்ரொசீஜர்ஸ் என்ன எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில கஸ்டமர் இருக்காங்க லாஸ்ட் மினிட்ல ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே. இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு காலைல ஃபோன் அடிச்சு சொல்கிறது எனக்கு இப்பயே வேணும்னுவாங்க. ஸோ அவங்க நம்ம கூடயே இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க லாஸ்ட் மினிட் கேட்குறாங்கன்னு 1-2 டைம்ஸ் ஓகே. பட் மற்ற நேரத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கிறப்ப அது அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடையுமே அவங்க கேட்குறப்பெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்கா நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, ஆமா ஆமா அதான். அப்போ நீங்கள் செய்ய முடியுதுன்னு. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல. இல்லை சார் இந்த ஒரு வாட்டி ஓகே, 2 வாட்டி ஓகே, அடுத்த வாட்டி இந்த மாதிரி முடியாது, நீங்கள் ஏர்லியாக சொல்லிடுங்க பிகாஸ் எங்களுக்கு வேலை நிறையா இருக்கணும். இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே அவங்கள மாற்றிக்குவாங்க. இங்கே பிரச்சனை என்னதுன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. இன்ஃபார்ம் பண்ணாத வச்சு தே திங்க் அப்போ ஓகே தானே கொடுத்தா உடனே செஞ்சிடுறீங்களே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் வருது. ஏர்லியாகவே அலர்ட் பண்ணிடுங்க அந்த கஸ்டமர் கிட்ட. அவங்களும் என்ன ஆஃப் தி டே அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பிளான் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த கம்யூனிகேஷன் இங்கே வருது. அடுத்தது கடைசியாக என்னதுனாக்கா அவங்க கேட்குறது நம்ம ஒழுங்காக செய்யறது இல்லை. நம்ம ஒரு அசியூம் பண்ணக்கூடாது. அசம்ஷன் சொல்லுவாங்களே, ஸ்டாப் அசியூமிங். நீங்கள் இப்படி தான் கேட்டீங்கன்னு நினைச்சேன்றது ரொம்ப தப்பு பிஸ்னஸில். ஏன்னாக்கா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற, நம்ம நினைக்கிறது வேற. ஸ்டாப் அசியூமிங். பிஸ்னஸில் ஃபேக்ட்ஸ் தான். அவங்க என்ன கேட்குறாங்க, டேட்டா ஷீட் மாதிரி ஒன்று இருக்கணும், இல்லைனாக்கா எழுத சொல்லிடணும் அவங்கள. அதில் நீங்கள் பார்க்கணும் இது இருக்குதா, இல்லை, முடிஞ்சு, டன். இதெல்லாமே ஒழுங்காக செஞ்சோம்னாக்கா அங்கே கான்ஃப்ளிக் வராது. நெக்ஸ்ட் சார். ஓகே மதன், நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க ஓகே ஒரு ஆள் வந்து நம்ம ஒரு ஆள் நம்ம டீல் பண்றோம்னா அவங்க நினைக்கிறது வந்து நம்மளால நினைக்க முடியாது, ஆமாங்களா? ஸோ அந்த பெர்செப்ஷன் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். சில சமயத்துல ட்ரைனிங்ல நான் சில ஆக்டிவிட்டிஸ் செய்வேன். எப்படின்னா ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து நான் நினைக்க சொல்லுவேன். நினைக்க சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ண சொல்லிட்டு பிறகு அந்த பொருளோட நீங்க என்ன மாதிரி கலர், என்ன கலர்ல அந்த அந்த பொருளை வந்து இமேஜின் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் சே வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் பேக் சொல்லுவேன். அது ஒரு ஃபியூ செகண்ட் முடிஞ்சு கேட்பேன் நீங்க என்ன கலர் இமேஜின் பண்ணீங்க. ஒருத்தங்க ரெட் கலர், ஒருத்தங்க பிளாக் கலர், ஒருத்தங்க ஒயிட் கலர், ப்ளூ கலர், இப்படி மாத்தி மாத்தி வரும். ஸோ அதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் பெர்செப்ஷன் வேற. நான் வந்து நினைக்க சொன்னது பேக்கை, நீங்க வந்து பேக்கை நினைச்சீங்க, ஆனா வந்து வேற வேற கலர் நினைச்சீங்க. அந்த கலர் வந்து என்ன காரணம், பேஸ்ட் ஆன் யோர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த கலரா இருக்கலாம், அந்த பர்டிகுலர் கலரா இருக்கலாம். அதனாலதான் அந்த கலர் என்ன, அந்த பர்டிகுலர் இந்த கலர் நினைச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒருத்தங்க வந்து நம்மள்ட்ட சொல்லும் போது இப்ப கஸ்டமர் கூட ஒரு கிளைண்ட் போய் டீல் பண்ணும்போது ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க சொல்லும் போது ஓகே புரியுது எனக்கு புரியுது இப்படிலாம் சொன்னா நம்ம அவங்களோட பெர்செப்ஷன் வந்து அவங்க வந்து ஒண்ணு நினைச்சிருப்பாங்க, இங்க நம்ம வந்து வேற ஒண்ணு நினைச்சிருப்போம். இப்ப எனக்கு வந்து 6 தெரியுது வந்து மேபி வந்து உங்களுக்கு 9ன்னு தெரியலாம். ஸோ பெர்செப்ஷன் கண்டிப்பா வேற இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ பிளே வித் Q&A செக்ஷன் வித் தேம். ஸோ எல்லாமே குறிப்பா எல்லாத்தையும் நம்ம குறிப்பா எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஸோ அது தவிர்த்து இப்ப வந்து ஒரு சர்வீஸோ இல்ல இது வந்து ஒரு டீலிங் முடிக்க போறோம், அது என்ன மாதிரி பிசினஸா இருக்கணும். இப்ப ஈவன் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், இப்ப கேட்டரிங் பிசினஸ், லோரி பிசினஸ், அந்த டிரான்ஸ்போர்டேஷன், மீடியா இண்டஸ்ட்ரி உள்ளவங்க எல்லாமே ஸோ அடிக்கடி ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி, ஓகே நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், என்னோட இது வந்து இவ்வளவு இந்த ப்ரோக்ரஸ் வந்து ஒரு ஃபியூ பர்சன்ட் 10% இருக்கு, 20% இருக்கு, பேஸ்ட் ஆன் யோர் நீட்ஸ், பேஸ்ட் ஆன் யோர் ரிக்வஸ்ட், இதான் நான் செஞ்சிருக்கேன், இதுல உங்களுக்கு ஓகேவா. அவங்களுக்கு ஃபீட்பேக் கேட்க அவங்களுக்கு ஒரு வந்து எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஒரு ரொம்ப ரிலையபிளான ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மீன் அந்த பிசினஸ் வந்து ரொம்ப ரிலையபிளான பர்சன். ஸோ ஒரு த்ரஸ்ட் பத்தி இவர்கிட்ட நம்ம சொன்னது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு ஒரு அதாவது கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் நடக்குதுல. அதான் சொன்ன மாதிரி அந்த முதல்ல வந்து ஓகே. இப்ப அதை தவிர்த்து இப்ப வந்து ஒரு ஆள் நம்ம மீட் பண்றோம் ஸோ நம்மளால முடியாத ஒண்ணு வந்து கண்டிப்பா 100% முடியாது சொன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து முடியாதுன்னா முடியாது சொல்லிடலாம். ஒண்ணு வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க, உங்களால முடியும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கமிட் பண்ணலாம். ஆனா வந்து முன்கூட்டியே நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிருக்கீங்க, இதான் என்னோட இது, என்கிட்ட இல்ல இந்த ரிசோர்சஸ் வந்து இதான் என்னோட ரிசோர்சஸ், இதை வச்சுதான் இந்த வேலையை நான் முடிப்பேன். ஸோ அவங்களோட கிளியர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டு பிறகு அதே சமயத்துல வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இமெயில் அல்லது வாட்ஸ்அப்பு
இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட் நம்ம பாய்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும், நம்மளுக்கும் இந்த சைடு நல்ல புரிதல் இருக்கும். ஓகே. ஸோ அதை தவிர்த்து ஐ மீன் அந்த சொல்றேன், நம்ம முதல்ல ஒரு ஆளை பார்த்து பேசுறோம், பார்த்து பேசும்போது முதல்ல எடுத்தோன்னே எல்லாத்தையும் நம்ம இவ்வளோ பெரிய பிசினஸ் அவ்வளோ பெரிய பிசினஸ் நம்ம ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ராஜுலேட் பண்ணிட்டு வந்து அது கூடயும் ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் வருது. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்செப்ஷன் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். முதல் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு புதுசு காயின் பார்க்குறோம். ஸோ அவங்கள பார்க்கும் ஒரு இடம் வந்து நம்ம கண்டிப்பா ஃபார்முலா பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ சில சமயத்துல வந்து நம்ம கெஃபேல பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்ல பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஒரு கன்வீனியன்டான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கணும். ஸோ முதல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் நடக்குது, அடிக்கடி நடந்துருக்கும் போது முதல்ல நேரடியாக மீட் பண்ணி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஓகே, அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னது, அவங்களோட ரியல் கேரக்டர் என்னது, அவங்க என்ன மாதிரியான ஐ மீன் ரியாக்ட் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு, அவங்களோட அந்த டோன் அண்ட் பீச் அதுல கூட சில சமயத்துல வந்து புரியும். ஓகே, அவங்க மேமா இது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு வெண்டரா, ரிலையபிளான காயினா இல்லைன்னு நம்ம நேரடியாக பார்த்தா தெரியும். முதல்ல ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துட்டு பிறகு வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகும்போது நேரடியாக பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் அதுலதான் அந்த என்ன சொல்றது, ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கொடுக்க முடியும். ஒரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, சாரி வருது. ஓகே மதன், இப்ப வந்து அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இப்ப என்ன பேசுவோம், நம்ம இப்ப வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இப்ப ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு கஸ்டமர் ஐ மீன் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஐடியாவே இல்லை, ஒரு ஆளுக்கு வந்து ஐடியாவே இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து எப்படி நம்ம ஐடியா தேடலாம்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட வச்சு சேர்ந்து செய்யறது நல்லது நினைக்கிறீங்களா, இல்ல தெரியாத ஒரு ஆள் கூட சேர்ந்து செய்யறது நல்லது நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து உருவாக்கலாம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி? சில பேருக்கு வந்து நீங்க பாருங்க, சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், சோ இந்த பிசினஸ் செஞ்சா நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து இதான் செய்யணும் அந்த மாதிரி இருக்கும். சோ அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்னோட பர்சனல் இதுதான் இது. ஏன்னாக்கா சில பேருக்கு ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். என்னோட பர்சனல் நான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரியாம ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை நம்பி பிஸ்னஸ் செய்யாதீங்க. ஸோ மொதல் விஷயம் அதுதான். அவர் என்னதான் அவர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவரோ லைக் ரொம்ப நல்லவரோ இருந்தால் கூட அந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு அறவே தரலன்னா அதில் நீங்கள் வந்துட்டு இறங்கி எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. ஓரளவுக்காவது உங்களுக்கு அதை பற்றி தெரியணும். அது ரொம்ப முக்கியம். எதனாலனா ஒரு டைம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் செய்யலான்ட்டு இருந்தேன். அப்போ அந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு என்னதுனாக்கா, நார்மல் தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. அப்போ நம்ம போயிட்டு உடனே போயிட்டு கோச் கிட்ட உட்காந்து பேசுகிறப்ப ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். எத்தனை ஸ்டாஃப் அங்கே சமைக்க போகிறன்னு. ஒரு ஒரு ஆள் தான் சமைப்பார், அவர் நல்லா செய்வார், ஓகே எல்லாமே செஞ்சிடலாம், சூப்பர். திடீர்னு அவர் வந்துட்டு எம்சிஏ போட்டு படுத்துட்டாருனாக்கா ஹாஸ்பிட்டலில் யார் சமைப்பான்னு கேட்டார். நமக்கு அதான் சமையலே நல்ல ஒரு வராது. கேள்விதான். நமக்கு ஆமா சமையலே ஆமா ஆமா. வராது. ஆஹ் ஸோ அப்போ பேக்கப் பிளான் இல்லை, உனக்கும் சமைக்க தெரியாது, வேற யாருமே இல்லை, அந்த சமையலோட உனக்கு எஸ்ஓபி ஒன்று வைக்கலனாக்கா அப்போ என்ன நடக்கும்? ஸோ இதை நான் யோசிக்கல அந்த டைம்ல. ஏன்னா அந்த ஆர்வம், அந்த வயசு, ஓ இறங்குவோம் செய்வோம் அப்படின்னு. ஆர்வம்னா. ஸோ காசு இருந்தால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு கிடையாது. அதில் வந்து அனுபவம் வேணும், அது நமக்கும் செய்ய தெரியணும். அந்த டைமில் அவர் இல்லைன்னா நம்ம இறங்கி செய்யணும். இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, இது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பிஸ்னஸ் என்னதுனாக்கா, இந்த பேனரில் துணியில் எழுதுறது வரியுறது, அது எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தது, எங்கள் அம்மா கற்றுக்கிட்டாங்க, அது நான் கற்றுக்கிட்டேன். ஒரு டைமில் எங்கள் அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லைனாக்கா என்னால் சொந்தமாக செய்ய முடியும். அப்போ அந்த ஒரு கான்டிஜென்சி பிளான் ஒன்று இருக்குது. ஒருத்தவங்களுக்கு அங்கே இல்லைனாக்கா, எங்கள் அப்பா வெளியூர் போயிட்டா கூட என்னால் அதை செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், என் தம்பி செய்ய முடியும், லோகோலாம் அப்பயே வரைய முடியும். ஸோ இதுதான் அந்த பேக்கப் பிளான் ஒன்று இருக்கிறது. இதைத்தான் இப்போ நான் வந்து புதுசாக வந்து வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த டிவி ரேடியோன்னு சொல்கிறது, இதே விஷயத்த தெரிஞ்ச வசி என்னால் செய்ய முடியும். தெரியாத ஒரு விஷயத்தில் போய் காசை போட்டு இழந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு என்னதுனாக்கா, ஆழம் தெரியாமல் கால் விடாது சொன்ன மாதிரி அடுத்தவங்களை நம்பியே நம்ம பிஸ்னஸ் இறங்கக்கூடாது. அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் எடுத்துங்க, அவரோட உழைப்புல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போனாக்கா அப்போ ஒரு டைம் அவர் டிசைட் பண்ணிட்டாருனாக்கா, ஓகே போதும் என் பார்ட்னர்ஷிப், நான் போதும் நான் தனியாக போகிறேன்னா நீங்கள் காணா போயிடுவீங்க.
ம், ம், ம். ஏன்னா நம்ம அதையும் யோசிப்போம். அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லாமே நான் தான் செய்றேன். நீ ஒண்ணுமே செய்யல. சும்மா தான் இருக்க. நானே சொந்தமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாக்கா முடிஞ்சுச்சு. ஸோ அப்ப உங்களோட அ என்ன இருக்கு? உங்களோட ரோல் அதுல என்ன இருக்கு? உங்களோட விஷயம் அதுல என்னத்த நீங்க குடுக்க போறீங்க? வாய் தே ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் இன் தட் பிசினஸ். அப்ப நீங்க வந்துட்டு இது வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு தான் அதுல இறங்கணும். அப்ப மொத நாளே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அடிப்படை ஆனா அது வந்து அவசியம் அதுல. இந்த அந்த அடிப்படை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அது தவிர ம், வந்துட்டு புதுசா பிசினஸ் செய்றவங்க வந்துட்டு என்னைக்குமே நினைப்பு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தோணும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. அடுத்தவங்களோட ஐடியாவ வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொருத்தரால வந்துட்டு அவரோட விஷன் அது அவரோட விஷன். அது உங்க விஷன் கிடையாது. ஓ! அவர் நல்லா செய்றாரு, நம்மளும் செய்யலான்ட்டு செய்யவே கூடாது. உங்களுக்கு ம். தோணும் நான் அத செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப அது நடக்கும். இன்னொருத்தவங்க செய்றாங்க, அத நானும் செய்ய போறேன்னாக்கா, அது வந்துட்டு அது எடுத்தேன் கவுத்தேன்ற மாதிரி தான். அது நல்லா தானே இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன். நான் புடிச்சேன். அது உடைஞ்சிருச்சுன்ற கதை மாரி தான் இருக்கும். அவரு அத ஹேண்டில் பண்றதுல ப்ரொஃபஷனல். அவரு அந்த ட்ரெய்னிங் போயிருக்காரு. அதனால அவர் செய்றாரு. இப்ப என்னாதுனாக்கா, இப்ப எல்லாருமே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர் அவரு தான். ம், ம், ம். எல்லாருமே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்றேன் அப்படி இப்படின்றாங்க. ஆனா போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்களுக்கு வந்துட்டு பேசிக் கூட தெரிய மாட்டுது. ஆனா ம். எடுத்தோனே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்றேன். மீடியா ஏஜென்சி என்கிட்டயே வந்து பேசுவாங்க. நானும் மீடியா ஏஜென்சி வச்சிருக்கேன்னு. சரி அ, மீடியா அ, ஏஜென்சி அ. கொஞ்சம் சொல்லுங்கனாக்கா அறவே தெரியாது. ஏஜென்சி நானும் அ. செய்றேன் அப்படின்றப்ப. ஸோ இந்த மாரி விஷயங்கள் பிகாஸ் அந்த அந்த டெப்த் உங்களுக்கு இல்ல. அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு இல்ல. ஸோ ம், ப்ராப்பரா அத கத்துக்கிட்டு வரணும் நீங்க. அது ம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அத ம். சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். தெரியுங்களா? எவ்வளோ ம். பேரு அங்க நெறைய கோச்சஸ் இருக்காங்க. தே வில் டீச் யூ, தே வில் கைட் யூ. பட் ஆர் யூ ரெடி டூ லிசன்? நமக்கு ஒரு 5 யாஹ்! நிமிஷம் கரெக்ட். ஒருத்தர் பேசினாருனாக்கா போர் அடிச்சிரும். ம், தூக்கம் ம், ம். வந்துரும். அத ஆமா. கேட்கக்கூடாதுன்னு. ஆனா ஆக்சுவலி அவங்க கிட்ட அந்த நாலேட்ஜ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல நம்ம கிடைக்கிறதுக்கு. ஸோ ம். வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். அப்பதான் நம்ம ஒரு பிசினஸ் செய்ய போறோன்றப்ப நம்ம ரெடியா இருப்போம். பணம் மட்டும் இருந்தா பிசினஸ நம்ம ஒழுங்கா கொண்டாட முடியாது. அதுக்கு வேண்டிய ம். அனுபவம் தேவை. அந்த அனுபவம் கத்துக்கிறதுக்கு இப்பதான் நான் பேசிக்லேருந்து போறேன்னாக்கா, ஒருத்தவங்ககிட்ட போய் கத்துக்குங்க அத. லேர்ன். அத ம். கத்துக்கிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. அப்ப அது நடக்கும். இல்லன்னா அது நடக்காது. நம்ப ம். ஒருத்தர் இருக்காரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாரி தான். லைக் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஃபயர் பை ஷங்கர்ன்னு இருக்காரு. ஓகே. அவரு பினாங்ல வந்து ஒரு ஷெஃப் தான் அவரு. அவரு ஒரு ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. நீங்க ஒரு கம்பெனியோட ஓனர் ஆவுறீங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து சம்பளமே எதிர்பார்க்காதீங்கன்னாரு. உங்களோட ஸ்டாஃப்க்கு பே பண்றதுக்கு காசு இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு சம்பளத்த எதிர்பார்த்து நீங்க செய்யாதீங்கன்னு. இது ஒரு அ. நல்ல விஷயம் அவர் சொன்னது. போனதோடயே லாபத்த எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே மிஸ்டர் மணிமாறன் லாஸ்ட் ஆயிட்டாரு. ஐல் கன்டின்யூ. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். போனதோடயே நமக்கு லாபம் கிடைக்காது. ஆனா, நெறைய விஷயம் நீங்க கத்துக்குவீங்க. அந்த கத்துக்கிறது எல்லாமே உங்கள உங்கள வந்துட்டு செதுக்கும். நீங்க நெறைய விஷயம் கத்துக்குவீங்க. அதே நேரத்துல உங்க கூடயே இருப்பாங்க பாருங்க உங்க ஸ்டாஃப். அந்த இல்ல, இல்ல முக்கியமான நான் லாஸ் ஆவல. ஜஸ்ட் ஓ! ஒரு ஒரு பென் எடுத்தேன். ஓகே, ஓகே ஓகே. ரைட். ஸோ அந்த யா. ஸ்டாஃப் உங்க கூடயே டிராவல் பண்ணவங்க எல்லாமே வந்துட்டு, ம். உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாமே வந்துட்டு தே ஆர் ரியலி கேப்பபிள். ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலை உங்க கூட இருக்காங்க தெரியுமா? கடைசி வரைக்கும் உங்க கூடயே தான் இருப்பாங்க. நல்லா இருக்கிறப்பயும். யா. ஸோ அந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும்னாக்கா, நீங்க போன தடவ லாபத்த பத்தி யோசிக்கக் கூடாது. யூ மஸ்ட் திங்க் அபௌட் தெம். ம். யூ மஸ்ட் திங்க் அபௌட் த பிசினஸ். இது எப்படி சொன்னாக்கா, ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம். பெரிய காசு வந்துரும். போயிட்டு காடி வாங்குவோம். ஆ, பிசினஸ்க்கு யா. டெவலப் பண்றது இல்ல. ஆளுங்களுக்கு ஸோ காமிக்கிறது. ஆமா. நம்மளும் ஸோ பிசினஸ் நம்ம பெரிய லெவல் போயிட்டோம் அப்படின்னு காமிக்கிறது எடுத்த உடனே. ரைட்டு. வீட போய் ரெனோவேட் பண்றது. ஸோ புது அ. பிசினஸ் செய்றவங்க முடிஞ்சீங்கனாக்கா, அந்த காச வந்து யூட்டிலைஸ் ஃபார் த ம். பிசினஸ். அண்ட் தென் மணி எக்ஸ் மேனேஜ்மென்ட். யா. கரெக்ட், கரெக்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ம். தென் ம். இதெல்லாமே கரெக்ட்டா நம்ம செஞ்சோம்னா நடக்கும். நான் சொன்ன மாதிரி தான். இன்னொருத்தவங்கள நம்பி நீங்க பிசினஸ் செய்யக்கூடாது. உங்க மேல உங்களுக்கு ம். நம்பிக்கை இருக்கணும். யா, யா. எஸ். ஓகே. ஆனா மச்சான் நீங்க சொன்ன மாரி தான். ஓகே, ஒருத்தர் நம்பி சார் வந்து ஐ மீன் அது வந்து பின்னாடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கரெக்ட். சில சமயத்துல அவங்க கிவ் அப் பண்ணிட்டு அவங்க கிவ் அப் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன மாரி பிரச்சனை வரும்னு தெரியாது நம்மளுக்கு. சோ அப்படி லெட்ஸ் சே வந்து சில சமயத்துல வந்து நம்ம நண்பர்கள தெரிஞ்சு நம்ம சரி இவங்க ரொம்ப ரிலையபிளான பெர்சனு, ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு உறவு நமக்கு அவங்க கூட இருக்கு. நம்ம சேர்ந்து செய்வோம். அப்படிலாம் செய்வாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஓவர் நம்பிக்கை நம்பிக்கை வச்சுருவாங்க. இவன் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம மச்சான், நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டான். வேணாலும் நம்ம தூக்கி தான் உள்ள பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில சமயத்துல எப்ப என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதாச்சும் என்னாச்சுன்னா, அவங்க மேபி வந்து நீங்க தான் மெயின் இன்வெஸ்டரா இருக்கலாம் அந்த பிசினஸ்க்கு. அவர் வந்து ஒரு குறைவான இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சோ அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா, அந்த ரூக்கி வந்து உங்க தலையில தான் வந்து விழுவும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேசுன மாதிரி தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இந்த பிசினஸ் லாஸ் ஆனிச்சுன்னா இதுக்கு வந்து யாரு இந்த காஸ்ட் வந்து பே பண்ணணும், யார் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கணும். ஏன்னா கடைசி வந்து நீங்க ஒரு லெட்டர் எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் அந்த லெட்டர் தான் கடைசி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு லெட்டர் தான் அங்க போய் பேசும். நம்ம இங்க போய் கேஸ் எடுத்தா கூட அது அங்கதான் பேசும். கரெக்ட். பாத்தீங்கன்னா அத ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அதான் சில பேருக்கு வந்து அந்த ஐடியா இருக்கு, பிசினஸ் ஆர்வம் ரொம்ப இருக்கும். ஸோ அப்படி வந்து இந்த நம்ம வந்து வேற மாதிரி யோசிக்கலாம். நம்ம வந்து ஐடியா வந்து நிறைய இடத்துல இருக்கும். சில சமயத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் ஆனா காசு இருக்கும், ஓகே காசு வச்சு ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும், அதை செய்யணும், அந்த அந்த ஒரு தாட்ஸ் இருக்கும். ஆனா வந்து ஐடியா இருக்காது. ஸோ அப்போ வந்து மேபி வந்து நீங்க போய் வெளியே, அதனாலதான் அந்த நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாங்களா? நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து நம்ம நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்தா அந்த நெட்வொர்க் வந்து நம்ம பில்ட் பண்ணி முடியாது. இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அந்த இடத்த விட்டு நம்ம எங்க வெளியாம அந்த இடம் வீடு, அந்த இடம் வீடு, ஃபேமிலி அப்படி இருந்தா வந்து அந்த நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணவே கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஏதாச்சும் இந்த கான்ஃபரன்ஸ், அங்க நிறைய கான்ஃபரன்ஸ், பிசினஸ் கான்ஃபரன்ஸ் என்னென்னமோ நடக்கும், அங்க போலாம். இல்ல வந்து நீங்க ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல ஒரு கேஃபே போய் கூட தனியா உட்காந்துருக்கணும். அது கூட சில பேர் அந்த மாதிரி கூட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சில பேர் வந்து ரயில் டிராவல் பண்ணும்போது ஒரு புது ஆளு பழக்கமாவாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சில சமயத்துல சில பேர் வந்து ஒரு சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஐடியா வந்து அன்லெஸ்ல ஐடியா அன்லெஸ் ஐடியா வந்து எங்க வந்து கிடைக்கும். ஆனா வந்து நம்ம போய் தேடணும். ஸோ ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம ஐடியா நம்ம தேடி வரோம் அப்படின்னு நினைச்சா எதுவும் செய்ய முடியாது. ஒன்னொன்னு சொன்ன மாதிரி தான் இந்த நண்பர்கள் வச்சு நம்ம ஏதாவது செய்வோம்னா அது வேணாம் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எவ்வளவுதான் நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு இது இருக்கும். சில பேர் கூட பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண போறோம், நம்ம இது செய்ய போறோம் அப்படி சொன்னா கூட சில பேர் வந்து நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி தான் ஆள் சுத்தி இருப்பாங்க. நீ செய்ய போறியா, நான் முடியும் நினைக்கிறியா, அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த பேச்சை குறைச்சிக்கிறது வந்து அந்த லிமிட் வச்சுக்கணும். ஸோ இவங்களால வந்து நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, நான் வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு ஒர்க் ஷாப் தான், ஸ்மால் பிசினஸ் ஸ்மால் மீடியம் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு சைனீஸ் தான் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது ஒரு கட்டத்துல வந்து எல்லாத்தையும் கேட்டாரு, என்ன பிசினஸ் செய்யறா, ஓகே இந்த பிசினஸா, ஓகே இப்ப இப்படி சொல்றாரு. இன்னும் 2-3 பேர் கேட்கும்போது என்கிட்ட வந்தாரு, என்ன பிசினஸ் செய்யறா, நான் இங்க வந்து பிசினஸ் செய்யறதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். ஐ தாட் வாண்ட் டு வென்ச்சர் இன்டு எனி பிசினஸ். எடுத்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா, if you really want to venture in a business, please don't do a business because business is a very toughest thing. அவர் சொல்லி ஒரு 10 நிமிஷம் நான் வெளியாயிட்டேன். ஏன்னா அங்க வந்து எனக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கல. ஸோ என்னதான் ஸ்பீக்கர்னா ஓகே, சில சமயத்துல அதான் அந்த கம்யூனிகேஷன் சொல்ல ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி தாட்ஸ் சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு தெரியல. ஆனா சில விஷயம் கூடயும் அந்த ஒரு கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு தப்பா புரியுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இது வந்து எனக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இல்லை. இங்க வந்ததுக்கு வந்து நான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் தான் வந்தேன், ஆனா எனக்கு ஐடியா கிடைக்கல, என்னை டிமோட்டிவேட் பண்ண மாதிரி நான் வெளியாயிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் நம்ம மீட் பண்ணா என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? அப்ப அவங்கள்ட்ட இருந்து எப்படி விலகலாம், இல்ல அவங்கள்ட்ட இருந்து நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி வந்து அவங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் கூட இருக்கலாம், ஆனா வந்து அவங்க பேசுற விதம் வந்து நம்மள கீழே இறக்க பேசுற மாதிரி இருக்கும், இல்ல வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு 2 மாதிரி பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு நல்ல விதத்தில் கிரிட்டிக் பண்ணுவாங்க நம்மளை, இது ஏன் கரெக்டாக செய்யல, இப்படி செய் அப்படி செய்ன்றவங்க. அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதை நான் வந்துட்டு எடுத்துக்குவேன், கொஞ்சம் அப்படி கூட நம்ம பேசிக்கலாம். ஆனால் வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு அறவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரொம்ப இறங்கி செய்யறது தான். அது நீ எதுக்கு டிமோட்டிவேட் பண்ற நீனு? அது ஒரு வெறி வரணும் கண்டிப்பா. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சப்ப கூட வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, நல்ல நண்பர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அக்வைண்டன்ஸ் சொல்லுவாங்க, நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்டதில்லை நான் என்ன செய்யறேன்னு. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் செய்ய தேவையில்ல, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னுவாங்க பாருங்களேன். அவங்க கிட்டலாம் இன்ன வரைக்கும் நான் பேசவே இல்லை. ஆமா, இன்ன வரைக்கும் நான் ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை. அதாவது நார்மலா பார்த்துக்குவோம், எல்லாமே பேசிக்குவோம். என் பிசினஸ் பத்தி நான் பேசினதே கிடையாது, என்ன செய்யறேன்னு நான் சொன்னது கிடையாது டீட்டெயிலாவே. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதில்லை, ஏன்னா நான் தெரியும் நம்ம கேட்டோம்னா அது அங்கே நடக்காதுன்னு. ஸோ அந்த ஹெல்ப் வந்துட்டு உங்க நல்ல நண்பர்கள் கிட்ட கேளுங்க.
உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் தப்பு செஞ்சால் அவங்க தப்பை சுட்டி காட்டி அதை வந்து சரி எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க நல்ல நண்பர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட நிறைய புது நண்பர்கள் யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். என்னோட கஸ்டமர்ஸ் தான் என்னோட நண்பர்களாக மாறினாங்க. அது வந்து ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி பார்க்க போனா. ஸோ அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, தீபாவளிக்கு இந்த ஃப்ரைடே லஞ்ச் செய்கிறோம் மதன், வந்துட்டு போங்கன்னு சிரிச்சேன். ஓ, ட்ராவல் பண்ண போறீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணே, சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அது அவங்க கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அது வந்து அவங்களோட கஸ்டமருக்கு செய்கிறாங்க. நான் அவங்களோட வெண்டர். ஆனால் நீங்கள் வாங்க, எல்லாருக்கூடயும் வந்து பேசுங்க, பெரிய பாஸ்லாம் வருவாங்க அப்படின்றப்ப வி ஃபீல் குட். அப்போ இது எப்போ நடக்கும்? நீங்கள் அந்த கரெக்டான கம்யூனிகேஷன் அவங்ககிட்ட கொடுக்குறப்ப. அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்ன வரைக்கும் கூப்பிடவே இல்லை. ரொம்ப நன்றி. நல்லதுதான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் நான் கூட வச்சுக்கிட்டு இருந்தேனாக்கா நான் ப்ரோக்ரஸ் ஆக முடியாது. எனக்கு நான் அந்த தாட் எனக்கு அங்கேயே தான் இருக்கும். ஸோ அந்த அந்த அவுரா எனக்கு வேண்டாம். நான் பாசிட்டிவ் அவுரா கூடயே இருக்கிறது எனக்கு நல்லது. அதை தவிர வந்துட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறையா வந்துட்டு ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன். ட்ரைனிங்ஸ் கூட வந்துட்டு பெய்ட் ட்ரைனிங்ஸ்னால் கூட நான் போய் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா கம்யூனிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி புது புது விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எனக்கு சொன்னாதான் அது எனக்கு புரியும். அதை வச்சு தான் நான் என் கஸ்டமர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் என்கிட்ட இருக்குது, இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்னு நம்ம சொல்ல முடியும். அதில் த பெஸ்ட் கம்யூனிகேஷன் என்னது பாய்ப்பேனாக்கா, என் கஸ்டமருக்கு வந்துட்டு யூஸிங் கியூஆர் கோட் ஃபார் பிஸ்னஸ். நான் கியூஆர் கோட்டை வந்துட்டு என்னோட கஸ்டமருக்கு நான் சொல்லுவேன். நான் கியூஆர் கோட் தானே மதன், இதில் என்ன நான் ஃப்ரீயாக எடுத்துக்குவேன் அப்படின்னுவாங்க பாருங்களேன். அவன் நான் சொல்லுவேன், நீங்கள் ஃப்ரீயாக எடுப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதுல வந்துட்டு இதில் வந்துட்டு டேட்டா இருக்கும், அனாலிட்டிக்ஸ் இருக்கும்னு நான் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட உட்காந்து புரிய வைக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூவாக தெரியுது அவங்களுக்கு. ஸோ யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் பிஸ்னஸ், யூ கேம் டு எடுகேட் மீ. அப்போ இது நான் எங்கே கற்றுக்கிறேன்? நான் இந்த மாதிரி காசஸ் போகிறப்ப, இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறப்ப அதை நான் கற்றுக்க. இதெல்லாமே ஒருத்தவங்ககிட்ட நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு புரியணும். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு அது என்னதுன்னா ஒரு வேல்யூவாக இருக்குது. என்னை மதித்து நீ என்கிட்ட இவ்வளோ விஷயத்தை நீ ஷேர் பண்ணுற. இட்ஸ் நாட் அபவுட் சேல்ஸ், இட்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன் தட் யூ வில்லிங் டு ஷேர் பிகாஸ் யூ வேல்யூ மை டைம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நெகட்டிவான ஆளை வந்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை. நன்றி வணக்கம்னு சொல்லி விட்டுருவேன் நான். ஆனால் அந்த கிரிட்டிக் பண்ணுறவங்க நல்ல விதத்தில் கிரிட்டிக் பண்ணுறாங்க, இல்லை கெட்ட விதத்தில் கிரிட்டிக் பண்ணி எனக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்களே, அவங்க நான் வச்சுக்குவேன். சமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்டர் செஞ்சுருப்போம், சூப்பராக செஞ்சுருக்கேன்னு நினச்சிருப்பேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுப்பேன், அவன் சொல்லுவான் என்னடா செஞ்சு வச்சிருக்க, மேலே ஒன்று குறையுதுன்னுவான். இஸ் அ கிரிட்டிக். அப்போ அவன் சொன்ன வசதான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எனக்கு நல்லது. ஆனால் அது வந்துட்டு இதெல்லாம் செஞ்சா உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க பாருங்க. நன்றி வணக்கம். சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிமோட்டிவேட், ஓகே, சில பேர் வந்து அவங்க பேசுறது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ செய்யலாம், ஆனா வந்து இன்டைரக்ட்லி அவங்க வந்து நம்மள வந்து கீழே இறங்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்றவங்க அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா, அதான் சொல்றேன், அந்த கம்யூனிகேஷன் இருக்கும்போது பிசினஸ் செய்யும்போது வந்து பிசினஸ் மட்டும் நம்ம ஐ மீன் பிசினஸ் அதெல்லாம் முக்கியம் தான். ஐ மீன் அது என்ன பிசினஸ் செய்யறோம் அது எல்லாம், அந்த டெக்னிக் இந்த மெத்தட் எல்லாம் பார்க்குறோம். அதே சமயத்துல யார் கூட நம்ம டீல் பண்றோம், அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு, அவங்க வந்து டைரக்டா நீ ரொம்ப நுணுக்கமா அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் பண்ணும்போது அவங்க என்ன மீனிங்ல நம்மகிட்ட பேசுறாங்க. ஸோ அதனால அந்த வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஆக்ஷன் பத்தி அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க சில சமயத்துல வந்து அவங்க சொல்ற வெர்பலா என்ன செய்ய முடியும். ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்கும். அது வந்து நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா அது கண்டிப்பா தெரியும் நம்மளுக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஜெனியூனா சொல்ல கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம், இல்ல அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், லிமிட் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட என்ன விஷயம் பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசலாம். அந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஷேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி அடிக்கடி நம்ம அடிக்கடி கேட்க இது நம்ம சொந்த செல்ஃப் எஸ்டீமே குறைக்குது. ஸோ அந்த அந்த மைண்ட் வந்து அவங்க மாத்துறாங்க. இன்டைரக்ட்லி அந்த மைண்ட் வந்து ஒரு லோ கெப்பாசிட்டி மைண்டா மாத்துறாங்க. ஸோ அந்த அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து முன்னேற முடியாது. ஆமாங்களா? ஸோ ஓகே, அதை தவிர்த்து இங்க பாருங்களேன், இப்ப நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம் தானே. ஏன்னா வந்து நம்ம ஒரே ஓகே மேபி கொஞ்சம் கஸ்டமர் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து அடிக்கடி அந்த பிசினஸ் கொடுக்குற கஸ்டமர் இருப்பாங்க. அதை வச்சுட்டு பிசினஸ் செஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல புது புது கஸ்டமர் தேடணுமா, அது எப்படி தேடணும்?
ஸோ என்ன மாதிரியான அந்த வழிமுறைகள் வந்து பார்க்கலாம் நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே, இது ரொம்ப நல்ல டாபிக். நான் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இப்போ நான் செய்கிற பிஸ்னஸ்க்கே வந்துட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டாக்கா ஆளுங்க நம்பி வர மாட்டாங்க. ம். ஏன்னா அமௌண்ட்லாம் பெருசு, நீ ஒழுங்கா செய்வியான்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து யோசிச்சோம்னா கரெக்டு தான் அவங்க யோசிக்கிறது. ம். திடீர்னு வந்து நீ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறேன்னு சொல்லுவ, இதை செய்கிறேன்னு சொல்லுவ, 10,000 30,000 கேட்ப, காசை கொடுத்து நீ ஒழுங்கா செய்யறனா போட்ட காசு என்ன ஆகுதுன்னு அவங்க யோசிப்பாங்க. ROI எப்படி எடுக்க போறாங்கன்னு அவங்க யோசிப்பாங்க. ம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம போகிறோம்னாக்கா அது ரொம்ப கஷ்டம் நமக்கு போய் அவங்களுக்கு புரிய வச்சு அந்த டீல் எடுக்கிறது. அன்லெஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப் அதெல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் என்ன கேட்டிங்கனாக்கா நீங்கள் கேட்ட வார்த்தை இந்த நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு ம். உங்களை தெரியுன்ற வசி நான் உங்களுக்கு என்னை பற்றி என்னோட சர்வீஸ் நான் வழங்குற வசி உங்களுக்கு தெரிஞ்ச வசி நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு நம்பிக்கை இன்னும் கூட இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு வெளியே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் செய்கிறத விட வந்துட்டு எனக்கு ஏற்கனவே செஞ்சு கொடுத்த கஸ்டமருங்கிட்ட அவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்க தான் எனக்கு இன்னொரு கஸ்டமர்லாம் ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் ம். கேரள் வரைக்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றப்ப இவங்க தான் எனக்கு ரிஃபர் பண்ணுறாங்க இன்னொரு புது கஸ்டமர். அன்னைக்கு பின்னாங்கிலேருந்து ஒருத்தர் திடீர்னு அடிச்சு உங்களுக்கு ரிஃபர் பண்ணாரு உடனே வாங்கன்றப்ப யார் ஆ. உங்களுக்கு ரிஃபர் பண்ணாரு அந்த கஸ்டமர் கிட்ட நான் டீல் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனால் அவர் ம். ரிஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமர் ஆமா கிட்ட. ஆமா. அப்ப அந்த ரிஃபரல் ஒன்று வருதுன்னா அந்த நெட்வொர்க்கிங்னால தான் வருது. அது ரொம்ப முக்கியம். நம்ம கஸ்டமர் கரெக்டாக பார்த்துக்கிறது. 2வது ட்ரை டு ஜாயின். இப்போ இந்தியர்களுக்கு வந்துட்டு என்னது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒன்று இருக்கு. ம். அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங்கோட இது இருக்கு. அதில் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு, லயன்ஸ் கிளப் இருக்கு, அப்புறம் வந்துட்டு பினாங்லேயே வந்துட்டு லேடிஸ்க்குலாம் வந்துட்டு பினாங் விமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் சேரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நான் டார்கெட் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு சைனீஸ் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா ம். பில் பாட்ஸ் அந்த மாதிரின்றப்ப அப்போ அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா நான் பிஎன்ஐன்னு ஒன்று இதில் சேர்ந்துருக்கேன் நான். ஸோ அதில் ம். முக்கால்வாசி எல்லாமே சீனர்கள் தான். ஸோ ஐம் டார்கெட்டிங் டேம். நான் அவங்களுக்கு பண்ணோன்னா அவங்களில் நான் ஒரு ஆளாக இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க, ஓகே இந்த மாதிரி செய்கிறேன் ம். நீ அப்படின்னு. அப்போ நான் இந்தியர்கள் கூடயும் இங்கே இருக்க அவங்களோட இதில் நான் அங்கே இருக்கிறப்ப தே கெட் டு நோட்டீஸ். ஒரு வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா உங்களோட நீங்கள் வந்து அந்த இவெண்ட்லாம் நீங்கள் ஃபிசிக்கலாக போய் கலந்துக்கணும். ம். நீங்கள் ம். எப்படி வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இம்ப்ரெஷன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க நம்மளை. ம். நீ ஒரு பிஸ்னஸ் செய்யற இவ்வளோ ஓர்த்துக்கு நீ செய்ய போறீனாக்கா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ம். நீ வந்து ஆன் டைமுக்கு வரியான்னு தான் டைமிங் தான். ஆமா ஆமா. அதான் அதான் அந்த பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் அது. எஸ், பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் சீனர் மொழியில் பேசுனீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ம். இல்லைனாக்கா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் பேசுனீங்களா சந்தோஷப்படுவாங்க. அது ஓகே தான் அவங்களுக்கு. ஆ. எனக்கு அரபிக் மென்டரின் தெரியாது, நான் இங்கிலீஷ் தான் ஆ. பேசுகிறேன், என்னால் சர்வைவ் பண்ண முடியுது. ஸோ ம். மென்டரின் தெரிஞ்சு தான் போகணுன்றது அங்கே இல்லை. ம். அடுத்தது என்னதுனாக்கா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவான் பாருங்க, அங்க ஒரு சீனியர்கள் அவங்களே ரெக்கமெண்ட் பண்றப்ப ஆ. உங்களுக்கு அந்த கேட் திறந்துருச்சு டக்குன்னு. ஆ. அப்ப அந்த எப்போ வருதுனாக்கா அவங்க கூட நீங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நெட்வொர்க்கிங் அங்கேயே பெருசாகுது. அந்த விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அந்த விசிபிலிட்டி என்ன மீட்டிங்கோ என்னத்துனாலையோ எது எது இவெண்ட் நடக்குதோ எல்லாத்துலேயுமே இப்படி கலந்துக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல நெட்வொர்க்கிங் குரூப்ல எல்லாமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அவங்க உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ! இந்த எவ்ளோ தூரம்னாலும் நாம சொன்னேன்ல நான் ஒரு ஒரு குரூப்ல ஒண்ணு இருக்கேன்னு. அந்த அந்த மீட்டிங் வந்து ஆமா. ஒவ்வொரு டியூஸ்டே காலையில ம். 6:30க்கு நடக்கும். பினாங்ல நடக்கும். ம். நான் விடிய காலைல 2 மணிக்கு எந்திச்சு, ம். குளிச்சுட்டு கேல இருந்து பினாங்கு ஷூட் பண்ணிருவேன். பிசிக்கல் சொல்லுங்க. பிசிக்கல் மீட்டிங்கா? பிசிக்கல் மீட்டிங். எவ்ரி மந்த் வித்தவுட் ஃபெயில் அந்த பிசிக்கல் மீட்டிங் ஒண்ணு நடக்கும். ஆ. 6:30க்கு எல்லாருமே அங்க இருக்கணும். 6:30க்கு நான் அங்க இருப்பேன். ம். ஸோ ம். எல்லாருமே பின்னாங்க உள்ளவங்க அங்க இருப்பாங்க. நான் மட்டும் கேலேருந்து போவேன். அந்த ம். விசிபிலிட்டி அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. ஏய்! ஆ. ஆ. நீ என்ன அவ்வளோ தூரத்துலேருந்து வர? வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ம். ம். இது வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்காக செய்யணுன்ட்டு இல்ல. ஏன்னா எனக்கு முதல் நாள்லாம் வேலைலாம் இருக்கும். அது எல்லாமே முடிச்சுட்டு அந்த மீட்டிங்க்கு நான் எஃபர்ட் போட்டு போவேன். ஏன்னா எனக்கு அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். அப்ப ம். அந்த நெட்வொர்க்கிங் நீங்க கேட்ட மாதிரி எனக்கு அந்த நெட்வொர்க்கிங் போக 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 தான் அவங்களே எனக்கு நிறைய பிசினஸ்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏய், ம். you can give to this fella. He's very committed, and then we can see he's very hardworking. We should work with him. என் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆ. இது சீனர்கள் மட்டும் இல்ல, நம்ம இந்தியர்களுக்கும் சரி, நம்ம மலாய்க்காரங்களுக்கும் சரி, எங்க போனாலுமே பணம்னு வர்றப்ப அவங்க யோசிக்கிறது இவரை நம்பி நம்ம கொடுத்து வேலை செய்யலாமா இல்லையா. அப்ப அதுக்கு நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி இவெண்ட்லாம் செய்யறது ரொம்ப முக்கியம். ம்.
கம்யூனிகேட் பண்றது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு நீங்க இந்த சொல்லும்ல, இந்த எலவேட்டர் பீச்னு சொல்லும்ல, ம். ஒரு சிஇஓ இருப்பாங்க, ஒரு கம்பெனி ஓனர் இருப்பாங்க. நமக்கு 1/2 மணி நேரம்லாம் கிடைக்காது அவங்ககிட்ட பேசுறதுக்கு. ஆமா ஒரு ஆமா அதான் 5 அதான் ஒரு ஆ, 5 நிமிஷம் கிடைக்கும். அந்த 5 நிமிஷத்துல உங்களால உங்களோட பிசினஸ் ஓகே பத்தி சொல்ல யா முடியலன்னா யா லாஸ். யா இதுல ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ண விரும்புறேன் வந்து. இப்ப நீங்க எஸ். பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ல வந்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்றாங்க அதுதான். சோ நம்ம ஆமா. பிசினஸ் வந்து பீச் பண்ணும்போது அந்த ஒரு இந்த ஃபியூ செகண்ட் நம்ம கிடைக்கிறதோ அது பொண்ணான டைம். அதுல வந்து எப்படி ஒரு 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 என்ன இம்ப்ரெஸ் பண்றோம், எப்படி அது ஒரு கியூரியாசிட்டி உண்டாக்குறோம் வச்சுதான் அடுத்த லெவல்ல போக முடியும். ஆமாங்களா? கரெக்ட். அப்புறம் அது நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அங்க வந்துட்டு நம்ம அங்க வந்துட்டு 95 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ம், எல்லாருக்குமே they'll give only 20 செகண்ட் டு present. பாருங்க அந்த 20 செகண்ட்ல உங்களோட பிசினஸ வந்து அங்க வந்து 95 பிளஸ் விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. டத்தோவா இருக்கலாம், யாரோ வந்திருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 120 பேக்ஸ் இருக்காங்கனாக்கா அந்த 120 பேக்ஸ்க்கும் நீங்க 20 செகண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சிருக்கணும். ம், 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 உங்களோட ம். டைம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேச முடியாது. அப்ப அந்த ஆ, 20 செகண்ட்ஸ்குள்ள நீங்க பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நீங்க இப்ப என்ன பேச போறீங்கன்னு அங்க கூட பார்ப்பாங்க. நீங்க வந்துட்டு அங்க போயிட்டு ஒரு பேப்பர் வச்சு பேசுறீங்களா, இல்ல ஆன் த ஸ்பாட் நீங்க பேசுறீங்களா? ஸ்பான்டேனியஸா? எஸ், யா. ஸ்பான்டேனியஸா இருக்கணும். இல்ல நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு வந்து பேசுறீங்கன்னா கூட ஓகே. பேப்பர்ல நீங்க ஹோல்ட் பண்றீங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யூ நாட் ம், ப்ரிப்பேர். ம், ம், ம். யா, யா, யா. ஸோ அப்ப அங்க அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆயிருந்தோம் அவங்க உங்க மேல. ம், ம். இங்க வந்தா நீ பேப்பர் புடிச்சுக்கிட்டு இருக்கனாக்கா இவ்வளவு நாள் நீ என்ன ஆ, பண்ணிக்கிட்டு இருந்த? ஒரு மாசம் கேப் இருந்துச்சு உனக்கு வந்து பேசுறதுக்கு. ஆ, இப்பதான் 20 செகண்டுக்கு நீ பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஆ. பாக்குறது இதெல்லாம் கூடாது அவங்களுக்கு. தென் சில கம்பெனிஸ் ஓனர்ஸோட என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 20 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு டிராமா மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் ஆ, இருக்காங்கன்னா 20 செகண்ட்ஸ் பிகம் 2 மினிட்ஸ். அங்க ஒரு டிராமாவே செஞ்சிருவாங்க. ஆ. ஓகே, நான் ஓகே, ஒரு ஓகே. சொல்யூஷன் ப்ரொவைடர், என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஒரு டாக்டர், நான் வந்து இப்படி செய்வேன், நான் வந்து ஒரு டீச்சர், நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்றப்ப அங்க வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கு பார்ப்பான், ஓ இந்த டீம் கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நான் இவனு கூட எடுக்கலாம். ஏன்னா கம்யூனிகேஷன் நீங்க கேட்ட மாதிரி என்கிட்ட என்ன இருக்குதோ அந்த 20 செகண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லிடணும். ஆ, ஆ, ஆ. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம். யா, யா. நான் அதுக்கப்புறம் அவங்க யாருமே பார்க்கறது இல்ல. ஆனா நான் இந்த இம்ப்ரெஸ் பண்ற வாசி they are communicating with me. நம்மளா போய் ம், நம்பர் ம். கேட்டோம்னாக்கா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னதுக்கு என் நம்பர் உனக்கு அப்படின்ற ஆமா, ஆமா, மாதிரி. அதான். பட் ம், நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களே தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, ஏய் ஐம் இன்ட்ரெஸ்டட் வித் யோர் டாபிக் ஜஸ்ட் நவ், கேன் வி ஷேர் அவர் கார்ட்ஸ். அப்போ நமக்கு என்னன்னா போனோம், நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நம்ம அடைஞ்சிட்டோன்றது. ஸோ நீங்கள் கேட்ட இந்த நெட்வொர்க்கிங் என்னோட பிஸ்னஸ்க்கும் சரி இல்லை எல்லாரோட பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இது ஏன்னாக்கா ம், நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்கனாக்கா இப்போ உள்ளது நீங்க வச்சுக்கோமே, முன்ன வந்து சேல்ஸ் ஓரியன்ட் மார்க்கெட்டிங், ம், இப்போ வந்து ரிலேஷனல் மார்க்கெட்டிங். ம். அந்த ஒரு மார்க்கெட்டிங்ல வந்துட்டு பீப்புள் கேன் கம்யூனிகேட் வித் யூ. முன்னெல்லாம் ம். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அது இல்லை. ஆ. நீங்க எப்படி advertise- ரெப்போர்ட் கிரியேட் பண்றேன்னு வந்து ஆ, அங்கதான் இருக்கு. நம்ம எப்படி அந்த ஒரு ரெப்போர்ட் கிரியேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆ, வச்சு தாக்கிடுவாங்க ஒழுங்கா செய்யலைனாக்கா. ஆமா, ஸோ ஆமா, ஆமா. நெட்வொர்க்கிங் இஸ் லைக் என்ன ம், கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். அது எல்லாரும் இண்டஸ்ட்ரிக்குமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ திங்க் அது ரொம்ப நல்ல விஷயம் அது ஆக்சுவலி. ஸோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மத இப்ப சில பேர் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு குறைய மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே இவங்க என்ன செய்யலாம், இவங்க என்ன செய்யலாம், நம்மகிட்ட இது இல்ல, நம்ம பணம் குறைவா இருக்கு, நம்மளுக்கு யாரும் உதவி செய்யல, கவர்மெண்ட் யாரும் செய்யல, இது செய்யல, அது இல்ல, அதுல ரொம்ப குறைதான் பார்ப்பாங்க. அப்படி பேசும்போது கூட நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து குறையுது. ம், நம்மளால எதுவுமே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியாது. ஸோ ம், முதல்ல வந்து ட்ரை பண்ணுவோம். why not just try. ம், இது செய்யல சொல்றதை தவிர்த்து போய் தேடணும். ஸோ கவர்மெண்ட் இப்ப நான் எந்த கவர்மெண்ட் நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா வந்து பாருங்க ஏதோ செய்யறாங்க. அவங்க நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ம், மேபி 10 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு 5 பேர் கிடைச்சிருக்காது. ஸோ அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன நினைச்சுக்கோ, ஓகே இங்க போனா வந்து நம்ம எதுவும் வேலை ஆகாது, இங்க போனா வந்து நமக்கு எதுவும் நடக்காது ம், அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க. ஸோ அது ம், வந்து நான் தவிர்த்துட்டு முதல்ல why not just go and try. ஸோ என்ன கிடைக்குமோ போய் பார்க்கணும். போய் ம், பார்த்து கேட்கும்போது ஒரு விஷயம் வந்து அங்க என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ம், அடுத்து குட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது மூலியமா கூடயும் ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே இந்த விஷயத்தை வந்து இப்படி இந்த அப்ரோச்ல போனா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணிட்டு போனா இந்த ம், விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ம். அந்த மாதிரி அந்த வகையில கூட நம்ம நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ணலாம் ஆமாங்களா? எஸ் கரெக்ட். ஸோ அது தவிர்த்து சரி மதன், அந்த பிசினஸ் ஆஃப்டர் சேல்ஸ் அந்த கம்யூனிகேஷன் ஆஃப்டர் சேல்ஸும் முக்கியம் நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், வாங்கிட்டாங்க ஜாமா,
கொடுத்து முடிச்சிட்டோம். அது முடிச்சு நம்ம அடுத்து நம்மளுக்கு அந்த அந்த கம்யூனிகேஷன் இன்னும் நம்ம ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்டர் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிட்டைனிங் அ கஸ்டமர் மச் ஹார்டர் தென் ஃபைண்டிங் அ நியூ கஸ்டமர். ம் ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கிளம்பியான்லாம் நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம ஒரு சரியான பிஸ்னஸ் ஓனர் கிடையாது. ம் அது முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட செக் பண்ணணும், எல்லாமே ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு சரியா இருந்துச்சா, ப்ராப்ளமானு கூட கேட்க தேவையில்ல, எல்லாமே சரியா இருந்துச்சான்னு கேட்டால் கூட இஃப் தே ஃபீல் குட். ஓ, ம் அடிச்சு கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் பாருங்க, கார் சேல்ஸ்மேன்லாம் அது ரொம்ப செய்வாங்க. ம் அவங்க மொதல் காடியெல்லாம் விற்றுட்டு முடிச்சிட்டோன்னே வந்துட்டு அதோடு முடிஞ்சுன்னு இல்லை, ஃபோன் அடித்து கேட்பாங்க எல்லாமே உங்களுக்கு சரியாக வேலை செய்யுதா, அந்த மெனுவெல்லாம் கோத்ரூ பண்ணீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்ட் உள்ளுக்கு இன்னொரு புக் இருக்கும், அதை எடுத்து படிச்சிங்களான்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட. ம் அது ஒரு அக்கறை தானே. அந்த அக்கறை ம் வைக்கிறப்ப நமக்கு என்னன்னாக்கா வி ஃபீல் குட். ஏய், ம் நான் அடுத்த வாட்டி நான் காடி வாங்குறப்ப மறுபடியும் அவட்ட தான் தேடி போவேன் நான். ஆமா கண்டிப்பா. அதான் இல்ல நம்ம அடுத்த ஆள பேசி விடுவோம் கண்டிப்பா. உங்கள்ட்ட ஆமாம், வாங்குங்க உங்களுக்கு சர்வீஸ் நல்லா கிடைக்கும். சர்வீஸ் ஆமாம், முடிஞ்சு கூட அவங்க நம்ம எடுத்து விசாரிப்பாங்க. அதான் சொல்லுவோம் நம்ம. ஆமாம். இதே நான் ஃபோன் அடிச்சு அவர் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவேன் நான், இந்த ஆளுக்கு ஃபோன் அடிக்காதீங்கன்றேன் நான். ம் அவர் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாரு. அப்போ இந்த எல்லாமே இந்த ஆஃப்டர் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப நம்மளை வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நல்ல விதத்தில் நமக்கு நிறைய பிஸ்னஸ் இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நம்ம பேசின மாதிரி தான், கஸ்டமர் இல்லைன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம அவங்கள தேடி போக போகிறோம்னாக்கா அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள ம் ம். கவனிச்சிக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம சாப்பிட போகிறதுலாம் இல்லை, ஆ, ஒரு ஆ. அக்கறையில் ஒன்று கேட்க போகிறோம், எப்படி இருந்துச்சு, ம் எல்லாமே ஓகேவா ம். இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லுங்கன்றப்ப தே ஃபீல் வேல்யூட், அவ்வளோதான். ஆ. எஸ். சில சமயத்துல அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ளம் மேலும் இருந்தா கூட, இல்ல பரவால்ல எல்லாம் கரெக்ட்டா இருக்கு, எல்லாம் ஓடுது. ஐ மீன் இப்ப இப்ப காடிலாம் சொல்லுவாங்க கண்டிப்பா. இப்ப சாப்பாடு பிசினஸ் கூட வச்சுக்கோங்களேன். சோ சில சமயம் நம்ம கேட்கும்போது வந்து, அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன். அவங்களுக்கு வந்து ஓ நம்மள கேட்கறாங்க. நம்மள ம், மதிச்சு இவங்க கேட்கறாங்க ஒரு விஷயத்த. அப்படி ம், சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தே ஃபீல் அப்ரிஷியேட். சோ அப்ப வந்து ம். ஒரு ரெப்போர்ட் அங்க கிரியேட் ஆகுது. நான் கூட சில அந்த சாப்பாடு கடையெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த இந்த ஸ்மால் பிசினஸ் செய்றாங்களா, ஸ்மால் அந்த அந்த நேஷனல் மக்கள் அதெல்லாம். சில சமயம் இந்த குரூப் சும்மா கிரியேட் பண்ணிக்குவாங்க. தட் வாஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி யூனோ. அவங்க ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ காமெண்ட் கேட்பாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் சே வந்து உங்க கடை இன்னைக்கு திறக்க முடியலன்னா, அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு கடை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து திறக்க முடியாது. சி யூ ஒன் நெக்ஸ்ட் யூலாம் இந்த அடுத்த வாரம். கீப் ஆன் ரிப்போர்ட்டிங் மீன் அப்டேட் கஸ்டமர். அது வந்து ஒரு வகையில வந்து இந்த ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணுது. எஸ், எஸ், எஸ். அந்த கம்யூனிகேஷன் அந்த அந்த யா கஸ்டமருக்கு தே ஃபீல் குட். யா நீங்கள் இப்போ யா ரெஸ்டாரண்ட்னு சொன்ன வயசு அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு நசிகண்டா ஒன்று இருந்துச்சு முன்ன, நசிகண்டா ஜம்ரோட்னு சொல்லி. அவங்க அந்த ஒரு பெரிய சைன் போர்ட் மாதிரி உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போட்டிருப்பாங்க, ஜிகா செடா பகி தாஹூ கவான், ஜிகா செடா பகி தாஹூ கமி. அதெல்லாம் அதெல்லாம் ஸ்லோகன்ல வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்லோகன் அதெல்லாம். ஆமா. ஸோ அது பாருங்க, எனக்கு இன்ன வரைக்கும் அது மைண்ட்ல இருக்கு. அது நான் ஆஹ் பார்த்தது வேணா வாஸ்து இன்னைக்கு இது முன்னங்கா ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்தது. ரொம்ப ஓகே ஓகே ஓகே. ஆனா அது வந்து அந்த வார்த்தை அது அப்படியே ஒயிட் கலர் சைன் போர்டு, இது கிரீன் கலர் லெட்டர்ஸ்ல அவங்க எழுதி வச்சது இன்ன வரைக்கும் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றேன்னா, ப்ராப்ளம் வந்து என்கிட்ட வந்து பேசுங்கன்னு. அதே மாதிரி நான் போய் சொல்லியிருக்கேன். ஓகே, உடனே இது ரெக்டிஃபை. கறியில் வந்துட்டு நான் வந்து தேடி வந்த கறி, இந்த கறி இல்லை, சரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க. ஸோ அந்த கஸ்டமரை நீங்க வந்துட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தினாலே உங்களுக்கு சேல்ஸ் டான் அடி. ஸோ நீங்க சொன்னது அது ரொம்ப முக்கியம். சாப்பாடோ அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லையே. ஆமா ஆமா இப்ப அதான். இதை நான் சொன்ன வாசி அந்த நசிகண்டா ஜம்ரூட் எனக்கு ஷேர் எழுதி தர போறது இல்ல. ஆமா, அது உண்மைதான் உண்மைதான். ஆமா. ஆனா அவங்களுக்கு அந்த இப்ப உங்களுக்கு தெரியுதுல, அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு அந்த மாதிரி. சோ ஆனா இதுதான் இது வேர்ட் ஆஃப் மவுத். இதே சமயத்துல வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து நம்மள கீழ இறக்கணும்னு நினைச்சு இருக்கிறவங்க வந்து நம்ம இப்போ லெட்ஸ் சே நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். வேணுமணிக்கு இந்த சாப்பாடு நல்லா இல்ல, இது இல்ல, இது குறை, அது குறை சொல்லிட்டு அப்படியே பரப்பாங்க பாத்துருக்கீங்களா? அவங்க வந்து ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலி ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம நல்லதுதான் செய்றாங்க. நல்லது எப்படி செய்றாங்கன்னா, நம்மள ப்ரோமோட் பண்றாங்க. சோ ஃபேமஸ் ஆக்குறாங்க. ஃபேமஸ் ஆக்குறாங்க. ஒரு இடத்துல போய் அவங்க ஒண்ணு சொல்லும்போது, நம்ம தான் சில சமயத்துல இந்த பிசினஸ் செய்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நம்மள பத்தி குறை சொல்லிட்டியா, ரொம்ப டென்ஷன் ஆகி, ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, அவங்களுக்கு சண்டை போட்டு, இது வந்து அந்த வேஸ்ட் ஆஃப் நம்ம வந்து அந்த அவங்க அந்த மாதிரியான ஆளுக்காக வந்து ஒரு நிமிஷம் வீணாக்கலாம் கூட அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் நான் சொல்றேன். சோ அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு, சோ அது வந்து பாசிபிள் எடுத்து ஓகே இப்படி சொல்றியா, சோ மேபி அது அவங்க சொன்னது வந்து சின்ன காமெண்ட் எடுத்துட்டு ஓகே இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்றேன், இன்னும் இது வேற மாதிரி செய்யறேன்.
ஸோ அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் டூல்ஸா பார்த்துக்கிறாங்களா அவங்கள. ஸோ கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன் பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது ஆமாங்களா. பிராண்டிங் இப்போ வந்து நான் ஒரு சொத்து சொல்றேன்னா ஒரு எப்படின்னா இப்போ இது வந்து நான் கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்து ரொம்ப பாய்ப்பேன். எப்படின்னா ம், இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன், ஒரு ஒரு பெண்மணி தான் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து ம், இவங்க போய் சொல்றாங்க, நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் இப்படி நான் அப்படி நான் ரொம்ப நல்லதான் அதெல்லாம் சொல்றது டைரக்ட் மார்க்கெட்டிங். ஸோ ம். அவங்க டைரக்டா மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஒண்ணு வந்து சில பேர் என்ன பண்ணா அந்த ஒரு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னா வந்து ஒரு பெரிய ஒரு 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 பொக்கே எடுத்து போறது, ஒரு அலங்காரம், பயங்கரமான ஒரு ஏன்னா அவங்க ரெட் காப்பி அதெல்லாம் செய்யறது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் சில பேரோட ஸ்ட்ராட்டஜி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பிடிக்கலாம், அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டை இவங்க பத்தி கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து நம்மளை பத்தி சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஸோ இது வந்து பப்ளிக் ரிலேஷன் சொல்லுவாங்க. சாமாங்களா. ஸோ இதான் இதே மாதிரி பிசினஸ்ல. ஸோ சில சமயத்துல வந்து நம்ம என்ன மாதிரி பிசினஸ் என்ன நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நம்ம என்ன மாதிரியான கஸ்டமர் நம்மள்ட்ட இருக்காங்க, என்ன மாதிரி கஸ்டமர் வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம்னு நம்ம தெரியும். ஸோ டைரக்ட் Correct. மார்க்கெட்டிங் பண்ணணுமா. இப்போ என்ன சில சமயத்தில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், இல்லை அட்வர்டைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சீங்கன்னா வந்து அந்த சுத்து வட்டார மக்கள் வந்து கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்கணும்னா முதல்ல ஃப்ரீ சாப்பாடு, இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெவல்ல ஒரு அலங்காரமோ அதெல்லாம் செஞ்சுட்டு செய்யும்போது ஆளுங்க ஈர்க்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். அதே சமயத்தில் பப்ளிக் ரிலேஷன் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிஸ்னஸ் வந்து மற்ற ரெஃபரல் மூலியமா தான் நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அவங்களா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒருத்தங்கள்ட்ட நல்ல ஒரு உறவை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்தங்க நல்ல ஒரு உறவை நம்ம ரெஃபர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்களே போய் மற்ற ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஒரு நெட்வொர்க் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ Correct. நீங்க பிராண்டிங் எப்படி எப்படி சில நீங்க பாக்குறீங்க பிராண்டிங் வந்து. கலர்ஸ் ம். பிராண்டிங்க்கு கலர்ஸ் இஸ் அ வே டு கம்யூனிகேட் வித் கஸ்டமர்ஸ். யா. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன இப்போ நம்ம பிராண்டிங்லாம் செய்கிறோம்னா கலர் தான் ரொம்ப பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் பிராண்டிங். ம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் போகிறாங்கனாக்கா நம்ம எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுறது கோ வித் ரெட் அண்ட் yellow. யா. ரெட் முக்கால்வாசி ரெட் பிகாஸ் ரெட் கிரியேட்ஸ் appetite. அந்த கிரேவிங் உருவாக்குறது அது. எக்ஸாக்ட்லி டெம்டேஷன்லேருந்து கிரேவிங் appetite எல்லாமே இந்த ரெட் தான் கொடுக்கும். நம்ம பெரிய தலை கேஎஃப்சியில் ஆரம்பித்து எங்கே போனாலுமே வந்து ரெட் தான் இருக்கும். ஒரு பிரைட்டான கலர். ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனர்கள் கடையில் போனீங்கன்னாக்கா அந்த டேபிள் கிளாத் ரெட் தான். ஸோ டேபிள் கிளாத்தே ரெட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு தி ஃபீல் குட். நீங்கள் இன்னும் உங்களுக்கு சாப்பிட்டு ஆர்வம் தோணிக்கிட்டே தான் இருக்கும். சமயத்தில் அவங்களோட பிளேட் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டு ரெட் கலரில் பிங்க் கலர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இட் கிரியேட் யூ ஃபீல் குட் டு ஈட் மோ அண்ட் மோ அண்ட் ஸோ ஆன். மெக்டிலேருந்து எல்லாமே அந்த ரெட் இருக்குது. அடுத்தது எல்லோ வந்துட்டு ஃபீல் யங், ஃபீல் ஜாய், ஃபீல் ஹாப்பி. ஸோ மெக்டானல்ட்ஸோட பார்த்தீங்கன்னாக்கா ரெட் இருந்தாலும் நடுவில் அந்த லோகோ வந்து எம் இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கேளுங்க அவங்க எங்கே போக போகிறாங்க கேவிசியா மெக்டின்னு கேட்டாக்கா அவங்களோட ஆப்ஷன் வந்து மெக்டி தான் இருக்கும். அந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு மெக்டி வெரி குட். ஸோ புதுசு புதுசாக கொண்டு வர்றது அது எல்லாமே ஸோ அவங்க கலர்லேயே நல்லா இது பண்ணுறாங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ என்னோட லோகோ கலர் ப்ளூ. அப்போ நான் ஒரு தடவை நான் வச்சுட்டு நான் போயிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கஸ்டமரோட மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து என்னோட லோகோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. யூ நோ why he chose ப்ளூ? பிகாஸ் ரிலையபிலிட்டி. அது வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிறது காட்டாம வச்சிருக்காரு அது அப்படின்னு. அப்போதான் நான் பார்த்தேன். அப்போ நான் வச்சது அவங்களுக்கு தெரியுது. தென் she able to explain to them. இப்போ சாம்சங்கோ டேலோ இவங்க எல்லாமே பாருங்க ப்ளூ தான் ரொம்ப நாள் உழைக்கும் அதெல்லாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலருக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு. இப்போ ரீசனாக மார்க்கெட்ல வந்து பர்பிள் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. முன்ன இந்த 4 கலர் தான் ரெட் கிரீன் ப்ளூ yellow. இப்போ பர்பிளும் வர ஆரம்பிச்சிருச்சு. பர்பிள் ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்கு அவங்க தான் டர்குவாய்ஸ் கலரு பர்பிள் கலர்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் வந்துட்டு இப்போ பர்பிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எடுக்கக்கூடாத கலர்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல எக்ஸாம்பிள் பிட்சாக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிட்சா ஹட் நம்பர் 1. இன்னொன்று இருந்தார் டொமினோஸ். டொமினோஸ் பார்த்தீங்கன்னா முன்ன ப்ளூ தான் இருந்துச்சுல. இப்போ நீங்கள் டொமினோஸ்லாம் பாருங்க ப்ளூவை குறைச்சிட்டு பிளாக் ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ பிளாக்காக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த ப்ளூ ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ளூ வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சரிப்பட்டு வராது. பிகாஸ் மோட்டு ப்ளூனாலே பாய்சன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபுட்டுக்கு அது பாய்க்காம நீங்கள் வந்து பிராண்டிங் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு உங்கள் சர்வீஸ்க்கு நீங்கள் பாய்க்கிறப்ப
ஆளுங்களுக்கு வந்து அது பிடிக்கும். ஸோ ம். சொல்லாமலே இந்த நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிராண்டிங்க்கு நல்ல விஷயம் என்னன்னா கலர்ஸ். ம். என்ன கலர் நான் எடுத்துட்டு போறேன். அடுத்தது டு கம்யூனிகேட் இன் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மாரி நம்ம அந்த பிராண்ட செய்ய போறோம் அப்படின்றது. சில ஹிடன் மெசேஜஸ் ஆர் ஹிடன் லோகோஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஃபெடெக்ஸோட லோகோ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரோ இருக்கும் அதிலேயே. ம். ஃபெடெக்ஸ் வந்துட்டு என்னன்னாக்கா ஃபார்வர்டிங் கம்பெனின்ற அந்த ஏரோ வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் மாதிரி. யா யா அப்ப அதில் கம்யூனிகேட் பண்ணாமே அவங்க பண்ணியிருக்காங்க. மெக்டானல்ட்ஸ் வந்துட்டு இந்த கோல்டன் ஆர்ச்சஸ், அந்த ஒரு மாம் ஃபீலிங் காட்டுறது. அதே மாதிரி வந்துட்டு அந்த இன்னொரு பிராண்ட் என்னதுனாக்கா அந்த ஐ குடன்ட் ரிகால் அந்த ஒரு கேர்ள் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த கேர்ளோட கேரக்டர் கீழே வந்துட்டு டச் நேக்கெட் லேடியா டச் லேடி இல்லை, இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான். கேஎஃப்சி மெக்டி ரேஞ்சில் ஏஎன்டபிள்யூ மாதிரி இன்னொன்று வந்துச்சு இடையில மலேசியாவில் இருந்துச்சு. அண்ட் பர்ஜயா குரூப்ஸில் இப்போ அது மூடிட்ட போயிட்டாங்க. அந்த கேர்ளோட நேக்கில் டாய் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து MOMன்னு எழுதியிருக்கும். That means you're coming and eating like fast food, but இது வந்துட்டு ஒரு ஹோம்லி ஃபீல் கொடுக்கறதுக்கு அந்த MOM. ஸோ மாதர் குக் பண்ண ஸோ இந்த மாதிரி they are communicating with their customers. Yes. அப்ப அது வந்துட்டு இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் ஆளுங்களுக்கு புரியுது. அப்ப லோகோலயே வைக்கிறது, அவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுன்னு. இதுல the பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்மளோட சர்ச் என்ஜின் கூகுள். இப்ப ஒரு டைம்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மலேசியால எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு யாஹூ தான் ரொம்ப பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் சர்ச் என்ஜின். நம்மள நான் வந்து ஐடி ஸ்டூடெண்ட் வச்சு நான் போன காலேஜ்ல வந்து ட்ரெயின் பண்ண வந்தவங்கலாம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்தாங்க. அவங்கலாம் கூகுள் பத்தி பேசுவாங்க. எனக்கு கூகுள்லாம் அப்போ பிடிக்காது, யாஹூ தான் அப்படின்ட்டு இருந்தோம். யாஹூ மெயில். ஆனா அந்த கூகுள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆளுங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னாக்கா, அந்த கூகுள் எழுத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லொகேஷனுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த ஒரு வென் யூ கிளிக் அது ஒரு இமோஷன் மாதிரி மாறும், ஒரு இமோத்திகான் வரும், அது வந்துட்டு படங்கள் வரும், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த அந்த லோகோலயே. அப்புறம் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு 4 கலர் அங்க இருக்கும், எல்லோ, ப்ளூ, கிரீன், ரெட் அந்த அவங்க வச்சிருப்பாங்க. ஆமா மதன் நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்களா இப்ப யாவும் சர்ச் இன்ஜின் தான், கூகுளும் சர்ச் இன்ஜின் தான், ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஆனா வந்து பீப்புள் கோ ஃபார் ஐ மீன் கூகுள் தான். ஏன்னா நீங்க சொன்னதுதான் அந்த இந்த அட்ராக்ஷனை. ஆமா, அதுல கூகுள் அந்த பிசினஸ் எப்படி பிடிச்சாங்கனாக்கா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துட்டு பை இன்விடேஷன் ஒன்று ஆரம்பிச்சு எப்படி ஃபேஸ்புக்கும் பை இன்விடேஷன் வச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமெயில் வந்துட்டு முன்னெல்லாமே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா யாஹூ மெயில் இருக்கும், இன்னொரு ஹாட்மெயில் இருக்கும். ஹாட்மெயில நமக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும். இவரு தான் வந்தப்ப எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. எல்லாருமே ஜிமெயிலுக்கு போக வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வச்சுட்டாரு. The way they communicated with us, நம்ம we feel good. எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கலாம், ஸோ எனக்கு எல்லாமே சிங்க்லாம் எல்லாமே ஒரே இதில் எடுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. ஆனால் அதே வென் கம் டு பிஸ்னஸ் தே வெரி குட். அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. நான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நத்திங் இஸ் ஃப்ரீ. ஒரு டைம் வந்தோடனே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. அவங்க பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் வச்சுருக்காங்க. நத்திங் இஸ் பெர்மனன்ட், நத்திங் இஸ் லைக் வி கான் ஓன் இட். அப்போ அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு செய்கிறாங்கனாக்கா அப்போ ப்ராப்பர் பிளானிங் இருந்திருக்குல்ல. ஆனால் இது வரைக்கும் யாருமே கோவப்பட்டது இல்லை அவங்க கிட்ட. ஏன்னாக்கா த வே தே கம்யூனிகேட். இது அந்த கம்யூனிகேட் பண்ணதுல ஒரு பிரச்சனை வந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேத்தாவோட. என்ன நடந்துச்சுனாக்கா ஒரு டைம்ல வாட்ஸ்அப்ல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்காக டேட்டா பிரைவசி வந்து நம்ம எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா. அவங்க டேட்டாவெல்லாம் எடுக்க போறோம், ஐ மீன் we are going to use your data for advertisement சொல்லிட்டு. அப்ப என்ன நடந்துச்சுனாக்கா அந்த கோவிட் டைம்ல எல்லாருமே வந்துட்டு டெலிகிராமை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பே வேணாம், எனக்கு வாட்ஸ்அப்பே தேவையில்லை, இது வந்துட்டு இவன் எல்லா டேட்டாவும் எடுத்து எல்லாத்தையுமே கொடுத்துருவானுங்க. ஆக்சுவலி அவங்க முன்னிலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது அவங்க வந்து சொன்னா நல்லதுன்னு சொல்லி அது ராங்கான விஷயத்துல சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆக்கி டெலிகிராம் நம்பர் 1 ஆக்கி எல்லாருமே கடைசியில் இப்போ மறுபடியும் வி ஆல் ஸ்டிக் பேக் டு வாட்ஸ்அப். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் நம்ம சொல்றது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம பேசுவோம், நாளைக்கு மனசுல நினைப்போம், அது ஃபோன்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரப்போகுது. பட் அதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலன்னா எவ்வளோ பெரிய பிராண்ட்னாலும் அது அடி விழுகும். கலர்ஸ், பிராண்டிங், லோகோஸ் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன். அந்த லோகோலயே ஸ்லோகன் புரியும் can speak louder than I mean and speak communicate something to the customer. And Nike will just do it.
அந்த எஸ். மாதிரி logo, அந்த மாதிரி ஸ்லோகன் ரொம்ப ஆமா. அட்ராக்டிவ் கொடுக்கும் அது. இது மினோ மிலோ அண்டா ஜெட்டி சேஹா டன் குவான். ஆனா கொஞ்சம் அதான் பண்ண மில முடியும். மில ஐயா. ஸோ இந்த ஏர் ஏஷியா எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை. Yes. உண்மை அது. யார் வேணா பறக்கலான்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்து அது அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் ஆமா, அவர் பிசினஸ் இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஆமா. அஹ் அந்த சூரரை போற்றை படம் பாக்குறப்ப அவங்க சொன்ன ஆஹ் மாதிரி இந்தியால ஒருத்தவங்க வச்சு செஞ்சாங்கன்னா எனக்கு பாக்குறப்ப ஏஷியாவோட தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமா ஆமா அதான் அதான் அதான். ஆமா. ஆனா ஆக்சுவலி இந்தியால இன்னொருத்தவங்க செஞ்சிருக்காங்க அது கஷ்டப்படுறவங்களுக்கான. ம், ஆனா ம், மலேசியால ம், ம். எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது எவ்வளவு வேலை நமக்கு மாஸ்ல போறதுக்கு. ஆமா ஒரு வண்டியில போலான்ற மாதிரி செய்யறப்ப யூ ஃபீல் குட் ரைட். யா 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 யா. அதான் ஒண்ணு அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சில சமயத்துல நடக்கிற கேரக்டர் தான். ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து மேல ஏறணும் அந்த மாதிரி வந்து விருப்பம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம மேல ஏறினா வந்து அவங்க பிசினஸ் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம், அவங்களோட பெருசாயிரும் அப்படின்னு ஒரு ஆமா. போக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த ஒரு ஒரு கேரக்டா நீங்க ஒப்சர்வ் பண்ணீங்கன்னா அவங்க என்ன மைண்ட் செட்ல நம்மளோட பழகுறாங்கன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பிசினஸ் நம்ம போற போறது தெரிஞ்சிருச்சுன்னா சில சமயத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப், ஒரு புது நெட்வொர்க்கிங், புது சர்க்கிள் ஆஃப் குரூப், புது அனுபவம், புது பழக்கம், இது எல்லாத்தையும் நம்ம மாத்தி தான் ஆகணும். அப்பதான் அந்த பிசினஸ் வந்து கேன் பி சஸ்டெயின் லாங் டேர்ம். அப்படி எல்லாம் வந்து ஒரு சமயத்துல வந்து நீங்க கண்டிப்பா அதை சாத்திட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த கடத்துக்கு போக முடியாது. ஓகே சரி, வரேன். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். இப்போ ஃபியூச்சர் பிஸ்னஸ், ஓகே, ஃபியூச்சர்ல வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, சில பேர் வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க, இத்தனை வருஷம் நான் செய்வேன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் அடுத்த level கொண்டு போகணும், என்னோட அடுத்த தலைமுறைக்கு வந்து நான் அதை வந்து பாஸ் பண்ணணும், அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கம்யூனிகேஷன் வந்து தேவைப்படுது, அவங்க வந்து என்ன மாதிரியான சிந்தனையில வந்து அவங்க பிசினஸ் ஓட்டலாம், உங்களோட இப்போ ஒப்பீனியன் சொல்லுங்க. ஃபியூச்சர்ல அவங்க செய்ய போறாங்கன்றப்ப இப்ப முன்ன மாதிரி இல்லை. இப்ப நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாமே கெட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம். கெட்ஜெட்ல ம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஐ வாண்ட் டு ஹேண்ட் ஓவர் மை பிஸ்னஸ் டு மை டாட்டர் ஆர் சன் ஆர் எனி ஒன் இன் ஃபியூச்சர்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ அடிப்படை விஷயம் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம பாய்க்க ஆரம்பிக்கணும். முன்ன மாதிரி பேப்பர்லாம் இப்போ யாருமே போகிறது இல்லை, எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸில் தான் இருக்குது. அப்போ அந்த யா மாதிரி யா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த சிஆர்எம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாமே பாய்க்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் கம்பெனிங்களுக்குள்ள. இது என்ன நடக்கும்னாக்கா அது வந்துட்டு ஒரு ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒன்று இருக்கும், இது இப்படி தான் செய்யணும், அது அப்படி தான் நடக்கணும்னு. அப்போ இதை தனியாக யாரும் புதுசாக வந்து அதை மாற்ற மாட்டாங்க, அதை வந்துட்டு குழப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு எஸ்ஓபின்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஒரு சிஆர்எம் சிஸ்டம் வச்சுக்கலாம். லைக் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பிராண்டை பற்றி பேச வேணா, நான் சிஆர்எம்னு சொல்லிட்டேன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சில கம்பெனி சேல்ஸ்லாம் செய்கிறதுக்குள்ள வந்துட்டு இஆர்பி சிஸ்டம் பாய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கிறப்ப அது நிறைய விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈஸி ஆக்கும் நம்மளோட கம்யூனிகேஷன். இதை நான் மேலே சொல்லிட்டேன்னா ஃபைனான்ஸு நான் போட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், அப்ரூவ் ஆயிடுச்சு, மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருச்சோம், எனக்கு காசு வந்துருச்சுன்னு. ஸோ இந்த சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணுறப்ப தான் அந்த கம்யூனிகேஷன் லெவல் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபைனான்ஸ்க்கு போகணும், ஃபைனான்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க, மறுபடியும் 2 நாள் சென்று மறுபடியும் போய் பார்க்கணும், இது கம்யூனிகேஷன் பேரியர். ஸோ சிஸ்டம் இருக்கிறப்ப அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு என்னதுனாக்கா அந்த சோஷியல் மீடியா இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் டார்கெட் ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். இமெயில் மோதியே பேசியாச்சு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வேணும் வானான்லாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பா எப்படி இருக்கணும். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸும் முக்கியம், கூகுள் ப்ரொஃபைல் பிஸ்னஸும் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு ம், தான் ரிவ்யூ படிச்சுட்டு தான் கஸ்டமரே வராங்க. ஸோ அது ம். ரொம்ப இதெல்லாமே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சேட் ஜிபிடி. யா இப்ப அதான் ரொம்ப 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 அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆமாம், சேட் ஜிபிடி இப்போ ஒரு கடவுள் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருக்குமே. ம், ம், ம். ஸோ ஆனால் நினப்பு வச்சுக்கணும், சேட் ஜிபிடி வந்துட்டு அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், யா நம்ம கொடுத்தது தான் அது செய்யுது. ஸோ நம்ம வந்துட்டு வி கேன் ஆஸ்க் சேட் ஜிபிடி டு ஆக்ட் as a certain ரோல், அது நம்ம யா கொடுத்துட்டோம்னா அது பாட்டு நமக்கு செஞ்சு கொடுக்கும். ரோல் கொடுக்காம நீங்கள் பாட்டு சும்மா கண்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்னமோ தேவையில்லாதெல்லாம் கொடுப்பாரு. யா யா ஸோ ரொம்ப அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்கா ரோல் நம்ம சொல்லணும். நம்ம என்ன தேவைப்படும் அது ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆன்சர் கொடுக்கும்.
எக்ஸாக்ட்லி. ஸோ அத வந்து கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்ப அது அது நெறைய விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். அன்றாட வாழ்க்கைக்கு ChatGPT மட்டும் இல்லாம நெறைய இருக்கு. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இது. பிசினஸ் செய்றவங்க வந்துட்டு பெய்ட் வெர்ஷனோட யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் த ஃப்ரீ வெர்ஷன். கொஞ்சம் யூனிக்கா இருக்க பாருங்க. எல்லாரும் பாய்க்கிற மாரி நீங்களும் செய்யாதீங்க. ஸோ ம். இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா, அவங்க கஸ்டமர் வந்து உங்களுக்கு யூனிக்கா இருந்தா தான் உங்ககிட்ட வருவாங்க. இன்னொருத்தர் மாரியே இருந்துச்சுனாக்கா, நான் அவர்கிட்டயே போயிருவேன். எதுக்கு உங்ககிட்ட வரப்போறேன்னு அவங்க யோசிப்பாங்க. அது முக்கியம். அடுத்தது வந்துட்டு, ஆ இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்ப இந்த ஒரு கட்டத்தில முன்னலாம் பார்த்தீங்கன்னா, இமெயில் மார்க்கெட்டிங்ன்னு இருந்துச்சு. அ, அ. இப்ப இமெயில் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இருக்குது. குறைஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருக்குது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஏன்னாக்கா, இப்போ வந்துட்டு இமெயில் மார்க்கெட்டிங் பதிலா பீப்பிள் நேராவே கம்யூனிகேட் பண்ண முடியுது. யாஹ்! அவங்கவங்களுக்கு நேராவே பேச முடியுது. WhatsApp பண்ண முடியுது அவங்களுக்கு. ஓனருக்கு ஓனரோட நம்பர் எடுத்து நேராவே WhatsAppலாம் பண்றாங்க. ம், ம். ஸோ, அப்ப அந்த மாரிலாம் இருக்குன்றப்ப, நீங்க அதுக்கும் ரெடியா இருக்கணும். பழசையும் விட்டுறக்கூடாது. புதுசையும் நீங்க பார்த்துக்கணும். ம். புதுசா ஒண்ணு வருதுனாக்கா, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிப்பாட்டக்கூடாது. யாஹ்! கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியாக ரெடியா இருக்கணும். ம், ம். ஏன்னா புது புது விஷயம் நெறைய வந்துட்டே இருக்கு. அத அடாப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து. ஆமா. ஸோ, நெறைய யங்ஸ்டர்ஸ் கூட பழக ஆரம்பிங்க. நெறைய ம். யங்ஸ்டர சேர்த்துக்க பாருங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எடுத்ததும் என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்க லாயலா இல்ல. அவங்களுக்கு வந்துட்டு வேணும்னா இருக்காங்க. அப்படி இல்லன்னாக்கா, அது அவங்க தப்பு கிடையாது. முன்ன வந்து யாஹ்! லாயல்டி மாரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தே ஆர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப யாஹ்! அந்த கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உருவாக்குறீங்கனாக்கா, தே மைட் ஸ்டே வித் யூ அவ்வளவுதான். அது ம், அவங்க ம். ஒருத்தவங்க போறாங்கன்னா, நம்ம நிப்பாட்டவே முடியாது. யாஹ்! கிளி பறந்து போயிடுச்சு தான். அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதேதான், அதேதான். ஸோ, அப்ப நம்ப என்ன பண்ணணும்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆமா. ஏன்னா, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, சில ஒரு ஒரு பெரிய ஹாட் டாபிக்காவே வந்துச்சு. அப்பலாம் யாருமே ஸ்கூலுக்குலாம் தேவையில்ல. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலான்ற அளவுக்கு கூட அ. யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ம். ஆனா, அவங்களுக்கு அப்புறம் புரிஞ்சுச்சு. அது வந்து அது கிடையாது. ம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இன்னைக்கு இருக்கும். நாளைக்கு அந்த இன்ஃப்ளூயன்சரே இல்லாம கூட போயிரலாம். ஆமா, ஆமா. அந்த சில உதாரணம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா வந்து அந்த அக்கா நாசலமா, அப்புறம் அந்த ஆமா, யாரு சித்ரா சுகுவா அவங்க அவங்கலாம் எங்க ஆமா, தான் போயிட்டாங்க ஒண்ணுமே தெரியல பாருங்க. ஆமா. சுகு பவித்ரா. நான் ஆக்சுவலி சூப்பர் யா. சுகு பவித்ரா அவங்கள அந்த டைம்ல நான் கம்பெனில வேலை செய்றப்ப வி ஏபிள் டூ ட்ரை டூ மீட் ஹர், டாக் டூ ஹர் அண்ட் சோ ஆன். ஆனா அவங்க ஆ. வேணான்ட்டாங்க அந்த டைம்லயே. ஏன்னாக்கா அதான் நெறைய இதெல்லாம் வந்துட்டோனே. ஆனா அவங்க இருந்தப்போ ஒரு பீக்ல இருந்தாங்க அவங்க. ஷி வாஸ் வெரி குட். ஸோ ம். அது வந்துட்டு அந்த டைம்ல இருக்கிறப்பயே அவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. வெரி குட். அவங்க வந்துட்டு அவங்க என்ன கேட்டீங்கன்னா, அவங்க காசுக்காக எதுவுமே செய்யல. அவங்களோட பேஷன் நான் செய்யறத நான் பேஷன் கத்துக் குடுத்தேன். யா. அவ்வளவுதான். ஸோ அவங்க யா. பணத்துக்காக எதுவுமே செய்யல. அவங்க நல்லதுக்காக தான் செஞ்சாங்க. அதனாலேயே அவங்க யா. நல்ல பேர் எடுத்தாங்க. அது தவிர வந்துட்டு நெறைய ஆ. பேர் இருக்காங்க. ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். வெதர் வி கேன் வொர்க் வித் தெம் ஆர் நாட். இது எல்லாமே நம்ம பேசுன மாரி தான் எடுத்த கவுத்தல்லாம் செய்யக்கூடாது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு கம்யூனிகேஷன்ல முக்கியமான விஷயம்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வந்து செலிபிரிட்டி என்டோர்ஸ்மென்ட். யா. யா என்டோர்ஸ்மென்ட்டும் ரொம்ப நல்லது. செலிபிரிட்டி என்டோர்ஸ்மென்ட் ரொம்ப முக்கியம். ஆனா யார் கூட டீல் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யா. 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 சில கம்பெனி வந்து செலிபிரிட்டி என்டோர்ஸ்மென்ட் எடுக்குறாங்க. அப்புறம் அந்த செலிபிரிட்டிக்கு பிரச்சனை வருது. இவங்களோட பிசினஸ பாதிக்குது. ம். யா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ ராயல்டில அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆமா. ஸோ இதெல்லாம் த த அ அகலக்கால் வைக்கக்கூடாது எடுத்ததோடயே. யா. யா. அப்புறம் வந்துட்டு எடுத்ததோடயே ஒருத்தர் போயிட்டு அம்பாசடர் ஆக்க போறேன், இத செய்ய போறேன், அத செய்ய போறேன்லாம் யோசிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் பிசினஸ் நல்லா வரணும்னா உங்களுக்கு அம்பாசடர் தேவைப்படுது. ஒருத்தவங்களோட அங்கீகாரம் தேவைப்படுது டூ குரோ. பட் ஆ. அது வந்து நமக்கு புரிஞ்சுகிட்டு செயல்படணும்னு சொல்றேன் நானு. ம். அப்புறம் எடுத்துட்டு எனக்கு அந்த டைம்ல என்ன கைட் பண்ண யாருமே இல்லன்னு சொன்னா, கண்டிப்பா ஏன்னா டூ லேட். யூ ஹேவ் டு யா. இன்வெஸ்டட். நான் இவர ம். நம்பி காசு போட்டு எல்லாமே இப்படி போயிடுச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது நம்ப. என்ன செய்ய போறோமோ நம்ப நல்லா ஆராய்ஞ்சு செய்யணும். ம். ம். அடுத்தது வந்துட்டு பிசினஸ்க்கு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்னல் சரி, எக்ஸ்டர்னலும் சரி, எது நடந்தாலுமே வந்துட்டு அவங்களோட ஷூல இருந்து நீங்க யோசிக்கணும். யா. அந்த பெர்செப்ஷன் வந்து வேற வேற மாரி இருக்கும்ல. ஆமா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னாக்கா நீங்க யூ மே பி ரைட். நீங்க அந்த ரைட்டான இடத்துல இருப்பீங்க. அவங்களால குடுக்க முடியலனாக்கா, அவங்க இடத்துலருந்து யோசிச்சு பாருங்க. உங்க சைட்லேருந்து என்ன மாரி பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்குன்னு. ம். இஃப் யூ ம். 100% கான்ஃபிடென்ட் நான் எல்லாமே குடுத்துட்டேன். இன்னமும் அவனால செய்ய முடியலன்னா, அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம். ஓகே இது உங்க மேல ம். தப்பு. நீங்க முடிக்க முடியலன்னு. நீங்க வச்சு நல்லா தாக்கிக்கிட்டு இருக்கீங்க. கடைசில கேட்பாங்க. நீங்க எதுவுமே குடுக்கல நான் எப்படி செய்றதுனாக்கா, நம்ம ஆ, தாக்கி ஆ, எல்லாமே வேஸ்ட். ஆ, ஆ. ஸோ, அவங்களோட ஷூலேருந்து பார்க்கணும். நம்ம எல்லாமே ரைட்டா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்னு. அதே நேரத்தில ஒரு கஸ்டமர் வராங்கனாக்கா,
கஸ்டமர் ஷூலேருந்து நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருக்குதா? இப்போ வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்கிறோம். இந்த ப்ராடக்ட்டை செஞ்சு எல்லாம் வெளியாக்க போகிறோம். நம்ம தான் சொல்கிறோம் இதுதான் நல்ல ப்ராடக்ட், இப்படி தான் இருக்க போகுது, இது எல்லாருக்கும் போய் சேர போகுதுன்னு சொல்லி வெளியாக்குறோம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். இதை குடிச்சாக்கா நீங்கள் வந்து 100 வயசு நல்லா இருப்பீங்கன்னு போட்டு வெளியாக்குறோம். அங்கே போயிட்டு அது பார்த்தாக்கா அது அப்ரூவ் ஆகிருக்காது. கேகேஎம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு ஏன்னாக்கா நீங்கள் அப்ரூவல் இல்லாமல் போட்டீங்கன்னு. ஸோ போட்ட டைம் எல்லாமே வேஸ்ட்டா, பேக்கேஜிங் செஞ்சு எல்லாமே போச்சா, மறுபடியும் வேலை செய்ய வேண்டியது வரும். அதே நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக போய் கேகேஎம் ஆஃபீஸரில் போயிட்டு கேட்டு கம்யூனிகேட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் பேக்கேஜிங் செஞ்சீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, அங்கே உள்ளவங்க எல்லாமே ஏற்கனவே 100 வயசு தான் வாழ்கிறாங்கனாக்கா நீங்கள் இந்த ப்ராடக்ட் செஞ்சு வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னாக்கா நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சிருக்கணும். இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்கனாக்கா எல்லாம் அழகாக மாறிடுவீங்கன்னு. அங்கே டிமாண்ட் வந்து அழுகுனாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் மாற்றணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்போ நடக்கும்னாக்கா when you discuss with them. அப்போ அதனால இந்த சர்வே மங்கி இதெல்லாம் சொல்லுவாங்களே, டூ சம் சர்வேஸ் ஃபர்ஸ்ட். இந்த சர்வே எல்லாம் செய்யறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறது என்னன்னா, சர்வே கம்பெனி இருக்குதான்னு தான் கேட்பாங்க. அப்போனா தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க ப்ராப்பராக செய்கிறாங்கன்னு. ஒரு ப்ராப்பர் சர்வே தெரியணும். என்ன செய்ய போகிறேன், டெமோகிராஃபிக் தெரியணும். நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன்னா டெமோகிராஃபிக் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரை டார்கெட் பண்ண போகிறேன், என்ன மாதிரி ஏஜ் குரூப், எத்தனை ரேஸ் பேஸ் கூட எது வேணால் நீங்கள் செய்யலாம். இதெல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கடைசியாக அதில் என்ன ஒன்று இருக்குனாக்கா, இந்த கம்யூனிகேஷன் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை டு ஒர்க் ஆன் யோர் கூகுள் ரிவ்யூஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்துட்டு பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நல்ல கூகுள் ரிவ்யூ வாங்குறது ரொம்ப முக்கியம். சம்டைம் வந்துட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கு உள்ள கோவத்தில் கஸ்டமர் போயிட்டு ஒன்ஸ் தான் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது கொடுத்ததை. இப்போ புதுசாக வேறு மார்க்கெட்டில் நான் கேள்விப்பட்டேன் வந்துட்டு கூகுள் ரிவ்யூலாம் வந்து அவங்க வந்து எடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக தெரியல. ஏன்னா கூகுள் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கு அது மாதிரி செய்ய முடியாது. ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கனாக்கா unless you go and talk to them again, ask them to remove the review, ask them to give 5 star அந்த மாதிரின்னு அது நீங்கள் செய்யலாம். பட் அதே நேரத்தில் வந்துட்டு கூகுள் ரிவ்யூ ஒருத்தவங்க அந்த மாதிரி 1 ஸ்டார் கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க கொடுத்த காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வழிகள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறை சொல்லியிருக்காங்களா, அந்த குறைய போயிட்டு அவங்க கிட்ட சண்டே கொடுக்குறது பதிலாக அந்த குறை நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதே கஸ்டமர் வர்றப்ப இன்னொரு வாட்டி 5 ஸ்டார் கூட கொடுப்பாங்க. ஸோ இது எதுனாலனாக்கா இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், இந்த ஹோட்டல்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் அடிக்கடி வாடிக்கையாளர் டெய்லி வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ 10 பேர் வந்துட்டு ஒரு ஆள் தானே ராங் கமெண்ட் கொடுக்குறாங்க, 9 பேர் நல்ல கமெண்ட் கொடுத்தாக்க உங்களுக்கு நல்ல ரிவ்யூ தானே அங்கே இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஆளை விட்டுருங்க, அந்த இன்னும் 9 பேர்கிட்ட நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஒரு ஆளை வந்துட்டு விட்டு போடிங்க, அப்படியே விட்டுறாதீங்க. அந்த விட்டுட்டு மறுபடியும் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. சார் சாரி, மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு நீங்கள் அடுத்த வாட்டி வர்றப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம், இல்லாட்டி அடுத்த வாட்டி வர்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லாமே செஞ்சு தரேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ரிவ்யூ கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அவர் கொடுத்தாருன்ட்டு அவர்கிட்ட போயிட்டு அரகனா ப்ளீஸ் டோன்ட் கம் பேக் நெக்ஸ்ட் டைம்னு போட்டிங்கனாக்கா ஃபினிஷ். நம்ம ஓவரால் பார்த்த மாதிரி நம்ம டைம் ஓட போகுது. ஸோ நம்ம ஓவரால் பார்த்த மாதிரி முதல்ல வந்து நம்ம இன்டர்னல் கஸ்டமர் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்கணும், அவங்க தான் முக்கியமான அசட் நம்மளுக்கு. அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர், நம்ம வெளியுள்ள கஸ்டமர், நம்ம எப்படி அவங்கள பொட்டன்ஷியல் கஸ்டமர் ஆக்குறது, பப்ளிக் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றது, அதெல்லாம் பார்த்தோம். பிறகு வந்து அந்த டிஜிட்டல் ஏஜ்ல வந்து ஸோ இந்த சோசியல் மீடியா, இந்த டிஜிட்டலைசேஷன் நம்ம எப்படி சரி வர பாய்க்கணும்னு அது கூடயும் பார்த்தோம் நம்ம. ஸோ எல்லாமே அது கம்யூனிகேஷன் தான். இந்த நெட்வொர்க்கிங் எப்படி உருவாக்கணும், ஏன்னா நெட்வொர்க்கிங் பார்த்தா வந்து நம்மளை சுற்றி தான் இருக்கு, எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு கரெக்டான வழியில போனா ஒரு கரெக்டான ஆள் நம்ம வந்து கரெக்டான ஆளை பார்ப்போம். நம்ம ஒரு பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் சொன்னாலே நம்ம யோசிக்கணும் கரெக்டா. ஒரு ஆள்கிட்ட பேசுற முன்னுக்கு அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க, அவங்க இப்படி எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும், இப்படி எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும், இப்படி என்ன மாதிரி அவங்க ஷூல நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஷூல நின்று பாக்குறோம். ஸோ பேசிக்கலி இந்த கம்யூனிகேஷன் வச்சுதான் இந்த பிசினஸ் வந்து மேல வர்றதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. மணியும் கரெக்டா மணி 10 ஆச்சு. நினைக்கிற ஏதாச்சும் கேள்வி இருக்கா யாராச்சும் மக்கள்கிட்ட? சுரேன், நம்ம சுரேன் நான் கேள்வி கேட்டது. சுரேன் தான் பிடிபியை பத்தி கேட்டாங்க முத. ஓகே சுரேன், வெல்கம் பேக் மணிமாறன். மன்னிச்சிருக்கு சுரேன். சில சமயத்து அந்த நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம் தான் எனக்கும் அந்த சில சமயத்து அந்த கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் எல்லாம் ரொம்ப நடக்குது.
அதுதான் நானும் கொஞ்சம் சரி வர வைஃபை மாத்தணும் நானு. அது ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை வரும் நமக்கு. ஆனா அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு நிறைய இருக்கு. ஸோ எந்த கேள்வி இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாமா? ஐம் குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நிறைய விஷயம் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்புவோம். அண்டில் next time. See you. கண்டிப்பா மறுபடியும் பார்ப்பேன்.